நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஓவரால் டிசைன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம். தென் பிளாக்கிங் டூலுடைய டிசைன் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் கிளாஸ்ல ஓவரால் டிசைன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தோம். தென் பிளாக்கிங் டூலுடைய டிசைன் பார்த்தோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது கட்டிங் டூல்ஸ்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கு, நான் கட்டிங் டூல்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஃபார்மிங் டூல்ஸ்ல எந்த மாதிரியான டைப்ஸ்ல இருக்கு, தென் அதில் ஒரு கிளாசிஃபிகேஷனாக இருக்கக்கூடிய டிராயிங் டூல்ஸும் நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு காம்பவுண்ட் டூல், அதாவது காம்பினேஷன் டூல்னு சொல்லுவாங்க. இந்த காம்பினேஷன் டூல் வந்துட்டு ஒரு ஃபார்மிங் இருக்கு, தென் ஒரு சர்க்குலர் காம்பனன்ட் இது. ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ்லாம் இங்கே இருக்கு. இது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம வந்துட்டு ப்ராவர்சி டூலுடைய டிசைனுக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கன்னா ஒயிட் காம்பினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பியர்சிங் டூலோட டிசைனில் மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்கொயர் ஹோல்ஸ், அதாவது ஸ்கொயர் ஹோல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்கொயர் ஹோல் வேணும், தென் ஆஃப் 17 mm 17 mm வேணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு சைடும் வந்துட்டு அந்த பியர்சிங்களோட சைஸ் வந்துட்டு 17 mm அண்ட் 17 mm. தென் சைஸ் ஃப்ரம் த திக்னஸ் ஆஃப் 1 mm. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 mm. ஸோ அப்போ அதோட திக்னஸையும் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடணும். ஸோ திக்னஸ் வந்துட்டு 1 mm. ஓகேங்களா? தென் அப்புறம் என்ன சொல்றாங்க, அஸ்யூம் த மேனுவல் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் த ரா மெட்டீரியல் இஸ் யூட்டிலைஸ்டு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதாவது மேனுவலா தான் லோடிங்கும் அன்லோடிங்கும் பண்றாங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸோ மேனுவல் லோடிங் தான் பண்றாங்க. மேனுவல் லோடிங் அன்லோடிங் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கையிலேயே வச்சுட்டு எடுக்கிற மாதிரி. ஸோ கையிலேயே வச்சுட்டு எடுக்கிற மாதிரி அப்படின்னா ஏதோ சம்திங் அங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் தென் ஏன்னா இது வந்துட்டு ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பீஸா இருக்கு. ஸோ அந்த ஸ்கொயர் பீஸ்ங்கிறனால மெட்டீரியல் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அஸ்யூம் தட் த ஸ்கொயர் பிளாங் சைஸ் இஸ் 29 mm. அதாவது வந்துட்டு 29 mm வந்துட்டு பெரிய பீஸ். அந்த 29 mm பெருசா இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் பீஸ்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன இந்த குட்டி பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த பீஸோட கலர் தான் வந்துட்டு இது, இந்த பிளாக் கலர், இந்த குட்டியா இருக்கக்கூடிய இந்த ஷேடோ பார்ட்டை தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இதுதான் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு பியர்சிங் பண்ண பார்ட்டு, பியர்சிங் ஆப்ரேஷன்ல வரக்கூடிய ஸ்லக். ஸோ அப்போ உன்னோட காம்பனன்ட் எது, இதுதான் வந்துட்டு நம்முடைய காம்பனன்ட். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸை வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பியர்சிங் டூலை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் நமக்கு வேற என்ன தேவை, இது கட்டிங் ஆப்ரேஷன் நடக்கிறனால நமக்கு வந்துட்டு இதோட ஷியர் ஸ்ட்ரென்த், இந்த மெட்டீரியலோடைய ஷியர் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியணும். ஏன்னா மற்ற எல்லாமே டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க, பட் ஷியர் ஸ்ட்ரென்த்தோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு அவங்க தரல. ஸோ ஷியர் ஸ்ட்ரென்த்தோட டீட்டெயில் வந்துட்டு நமக்கு தெரியணும். ஸோ அப்போ என்னன்னு பாருங்க, ஷியர் ஸ்ட்ரென்த் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் த ஸ்டாக் மெட்டீரியல் இஸ் யூட்டிலைஸ்ட் அஸ்யூம் தட் த ஸ்கொயர் பிளாங் சைஸ் இஸ் திஸ் அண்ட் த ஸ்கொயர் ஹோல் இஸ் டு பி pierced at the geometrical center of the blank. அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கொயர் 29ல இருக்க கான்சென்ட்ரிசிட்டி அப்படிம்பாங்க. அது எப்படி வரும்னா, உங்களுக்கு நார்மலாக ஒரு டாட் இருக்கு, அதோட சென்டர் பாயிண்டா வச்சுட்டு நீ எந்த சர்க்கிள் போட்ட அப்படின்னாலும் அதனுடைய மையப்புள்ளியை வச்சுட்டு அதனுடைய ஷேப் வந்துட்டு சேஞ்ச் ஆகாம மாறிட்டே இருக்கும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளி வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கான்சென்ட்ரிசிட்டி அப்படிம்பாங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பியர்சிங் டூலில் வந்துட்டு கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். பியர்சிங் டூலில் we have to maintain concentricity.
in piercing tool. 1 2 and 3. ஓகேங்களா, நான் புரியுது. அப்போ தென் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த கான்சென்ட்ரிசிட்டி வரணும் அப்படின்னா நம்ம டூல காம்பனண்ட் வந்துட்டு சென்டர் பிளேஸ்ல வந்து கரெக்டா பிளேஸ் பண்ணணும். ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் as usual காம்பனண்ட் இந்த டூலுடைய காம்பனண்ட்டை பத்தி எழுதுறதுக்கு பேர் தான் என்னது, காம்பனண்ட் அனாலிசிஸ். என்ன எழுதலாம், the required component have the square of outside 29 mm அப்படின்னு ஒரு லைன் எழுதலாம். then its thickness is 1 mm எழுதலாம். then the component has the inner pierced hole of square 17 mm அப்படி எழுதலாம். then அதுக்கப்புறம் வேற என்ன எழுதலாம், இது வந்துட்டு இதோட திக்னஸ் 1 mm கொடுத்தாது. ஸோ இதோட shear strength வந்துட்டு நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்ல வந்துட்டு டைரக்டா கொடுத்துருக்காங்களா, எஸ் கொடுத்துருக்காங்க. எங்க கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ வித் த shear strength of 300 MPa. ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம கொஸ்டினாக கேட்டிருந்தோம் shear strength என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் 300 MPa. என்னப்பா, என்ன கண்ணா சொல்லுங்க. நீ ஒருத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கியா? மட்டும் தான் சார் இருக்கேன். என்ன பண்ணலாம், சரி கவனிக்கிறதுனா கவனி, இல்லைன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறேன், பார்ப்போம். இல்ல சார், நான் கவனிச்சுட்டு தான் சார் இருக்கேன். சார் அது என்ன சார் 300 MPa எல்லா டூலுக்குமே காமனா சார்? நோ, தட் இஸ் ராங். ஸோ shear strength of the stock material அப்படிங்கிறது it depends upon the material of the strip. ஓகே, it depends upon the strip material. ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஸ்டீலுக்கான shear strength வந்துட்டு வேற. அதுவே அலுமினியம் போனீங்க அப்படின்னா அதோட shear strength வேற. அதுவே கோல்டுக்கு போறீங்க அப்படின்னா அதோட shear strength வேற. ஏன்னா இதெல்லாம் வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ். அலுமினியம், கோல்டுலாம் பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு இன்னும் ரிவர்ஸ்ல போறோம், ரொம்ப ஹார்டரான மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டீலுக்கு அடுத்துட்டு டிஐஎன் ஸ்டீல்ஸ் அடிப்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இஎன் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதோட shear strengthலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டக்டைல் ப்ராப்பர்ட்டி, இது கீழே போகிறது வந்துட்டு டக்டைல் ப்ராப்பர்ட்டி, அதாவது கம்பி மாதிரி நீளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நீ ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா கட் ஆகாது, அப்படியே இழுத்துட்டு போய் தான் வெட்டும் இதாகும். பட் ஆனால் மேலே இங்கே போக போக இது என்ன மாதிரி மெட்டீரியல்னா பிரிட்டில் மெட்டீரியல், ஜஸ்ட் அப்படியே உடஞ்சிரும். ஸோ இதுதான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சின்ன பேசிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு சின்ன பேசிக்ஸ். தென் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லலான் இருந்தேன் அது shear strength இதெல்லாம் மெட்டீரியல் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பேசிக் இப்போ நம்ம சொல்லிடுவோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் டயக்ராம் வச்சு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்க. சிக்மா அப்படின்ற சிம்பிளை நான் நோட் பண்ணுறேன். எப்சிலான் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயின். ஸோ இது ஸ்ட்ரெயின். சிக்மா அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெஸ். ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களோட லோடு கொடுக்க என்ன அப்படின்னா லோடுக்கு தகுந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு நீ எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறத அந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது வரக்கூடிய டிஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம லோடு கொடுக்க அந்த லோடுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் வந்துட்டு லீனியராக போய்கிட்டே இருக்கும். தென் நான் விட்டுட்டேன் அப்படின்னா மறுபடியும் அது வந்துட்டு ரீடைன் பண்ணி அதோட ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு மறுபடியும் பின்னாடி வந்துடும். ஓகே, மறுபடியும் நான் லோடு கொடுக்குறேன், மறுபடியும் அதே லைன்லேயே பாஸ் ஆகி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இன்னும் நான் லோடை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஜஸ்ட் போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே பெண்ட் ஆகும். இப்போ நான் இந்த பெண்டிங் வரைக்கும் நான் மறுபடியும் கொடுத்தனாலும் மறுபடியும் ரிவர்ஸ் வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் உன்னோட மெட்டீரியல் என்ன ஆக போகுது அப்படின்னா ஈல்டு ஆக போகுது, அதாவது கட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். தென் ஒரு லோயர் ஈல்டு பாயிண்ட் வரும். சப்போஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நீ மெட்டீரியல் விட்டுட்டேன்னா இங்கே போயிடும், இந்த ஸ்ட்ரெயினுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய பேஸ். தென் இது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா லோயர் ஈல்டு பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட கர்வ் அஸ் யூஸ்வலாக அப்படியே போயினே இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஃபால் ஆகும். இந்த இடத்துல இருக்கிறது அல்டிமேட் ஸ்ட்ரென்த்து. இந்த இடத்துல வந்துட்டு மெட்டீரியல் பிரேக் ஆகிடும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா உங்களோட
திஸ் இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த், சாரி திஸ் இஸ் த அல்டிமேட் ஸ்ட்ரென்த். இது வந்துட்டு ஃப்ராக்சர், இது வந்துட்டு ஃப்ராக்சர் பாயிண்ட், இது அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பாயிண்ட், இது வந்துட்டு லோயர் ஈல்டு பாயிண்ட், இது வந்துட்டு அப்பர் ஈல்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஆப்ரேஷன் வந்துட்டு எந்த ஜோன்ல சார் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த அப்பர் ஈல்டு பாயிண்ட்ல இருந்து இந்த ஃப்ராக்சர் ஆகக்கூடிய இந்த ஜோன் வரைக்கும் நமக்கு நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்துட்டு உன்னோட காம்பனன்ட் வந்துட்டு கட் ஆகி இதாக போகுது. சரி, ஓகே. அப்போ வந்துட்டு நம்ம கிளியரன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஜோனை வந்துட்டு குறைக்க முடியும். இவ்வளோ பெரிய ஜோனை சின்ன ஜோனை வந்துட்டு குறைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ உன்னோட பஞ்ச்லையும் டை பிளாக்லையும் ரெண்டுலையும் இடையில வந்துட்டு கிளியரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீ கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஷியர் ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுனால அந்த காம்பனண்ட்டை ஈஸியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிடும் ரெண்டு பார்ட்ஸாக. ஸோ இதுதான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ். இது வரைக்கும் கிளியருங்களா? கிளியர் சார். ஓகேம்மா. ஸோ இப்போ நம்ம அஸ் யூஷுவலாக முன்னாடி இருக்கக்கூடிய காம்பனண்ட் அனாலிசிஸ் போயிடுவோம். காம்பனண்ட் அனாலிசிஸில் என்ன 29 mm வந்துட்டு ஸ்கொயர் இருக்கு, தென் 1 mm திக்னஸ், 17 mm, தென் சியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டாக் மெட்டீரியல் வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 300 மெகாபாஸ்கல்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த 300 மெகாபாஸ்கல் நம்ம ஏன் அதை வச்சுக்கிறோம் அப்படின்னா பழைய டூலுக்கும் அதே தான் இருந்தது, இந்த டூலுக்கும் அதே தான் இருந்தது. என்ன ரீசன் அப்படின்னாக்க இது வந்துட்டு ஒரே ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நீ வந்துட்டு நான் இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு டேட்டா புக் ஷேர் பண்ணணும், சரியா? அந்த டேட்டா புக்ல டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளர் காலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் இருக்கும். தென் அப்புறம் நமக்கு என்ன தேவை, ஈல்டு ஸ்ட்ரென்த் தேவை அல்லது சியர் ஸ்ட்ரென்த் தேவை ஆர் சியர் ஸ்ட்ரென்த். அதுக்கப்புறம் என்ன தேவை, டென்சைல் ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் வந்துட்டு உங்களோட டேபிள்ல இருக்கும். ஸோ என்ன மெட்டீரியல் வந்துட்டு கொஸ்டின்ல இங்கே ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன மெட்டீரியல் அப்படின்னு இங்கே ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட டிசைன் டேட்டால போயிட்டு அங்க டிசைன் டேட்டா புக்ல இருந்து என்ன எடுக்கணும், அதுக்குரிய சியர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? எஸ் எஸ் இட் இஸ் அவைலபிள், அதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே. தென் வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பெர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பெர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் எவ்வளோ ஏரியா நம்ம யூஸ் பண்ண போறோம், எவ்வளோ ஏரியா வந்துட்டு அதுல இருந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ண போறோம், தட்ஸ் ஆல். ஸோ ஸ்மால் ஏ அப்படிங்கிறது இங்க என்னது, அந்த சின்ன ஸ்கொயரு. ஸோ அது வந்துட்டு 17 ஸ்கொயர். ஓகே, அப்போ கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 29 ஸ்கொயர். இதோட வேல்யூஸ் வரும். இந்த வேல்யூவோட ஸ்மால் ஏ பை கேபிட்டல் ஏ போட்டீங்க அப்படின்னா இதுல நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல கேபிட்டல் ஏங்கிறது வந்துட்டு 2 டைம்ஸ் 29 ஸ்கொயர், கரெக்டா? ஸோ 29 ஸ்கொயருங்கிறது இவ்வளவு, ஸ்மால் ஏங்கிறது இவ்வளவு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கேபிட்டல் ஏ மைனஸ் ஸ்மால் ஏ பை கேபிட்டல் ஏன்னு போடுறோம். என்ன ரீசன் அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது 29 ஸ்கொயர். இதுல இருந்து நான் எவ்வளவு வேஸ்ட் பண்றேன், 17 ஸ்கொயரை வேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ நான் எனக்கு ரிமைனிங் என்ன வரும், நான் யூஸ் பண்ணக்கூடிய காம்பனண்டோட ஸ்கொயர் தான் வரும். அதுதான் எனக்கு இங்க வந்துட்டு ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏ மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? அது ப்ரீவியஸ் பிளாங்கிங் டூல்ல நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஸ்மால் ஏ டிவைடட் பை கேபிட்டல் ஏன்னு போட்டிருப்போம். இந்த ஸ்மால் ஏ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உங்களோட சர்க்கிளோட ஏரியா வரும். இந்த கேபிட்டல் ஏங்கிறது என்ன வரும் அப்படின்னா அந்த சர்க்கிள்ல கட் பண்ணக்கூடிய தேவையான அந்த பார்ட்டோட அவுட்டர் டைமென்ஷன் வரும். ஆனா அதே இது இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட காம்பனண்ட்டும் ஸ்கொயர் தான், ஓகேவா? கேபிட்டல் ஏவும் அதுதான். அட் த சேம் டைம் யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியலும் அதுதான் ஏ. ஸோ அப்போ அந்த ஏ வந்துட்டு எப்படி ஸ்மால், இப்போ வந்துட்டு இதுதான் கேபிட்டல் ஏ. ஓகே, அப்போ ஸ்மால் ஏ என்னது, இங்க ஸ்மால் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த கேபிட்டல் ஏவோட ஸ்கொயர் மைனஸ் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னொரு ஸ்கொயரை கட் பண்ணி, ஏன்னா இதை எடுத்து நம்ம வெளியில போட்டுறோம், இதை யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அப்போ அது ஏ ஸ்கொயர். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா கேபிட்டல் ஏ மைனஸ் ஸ்மால் ஏ டிவைடட் பை கேபிட்டல் ஏ அப்படிங்கிறோம். ஓகேவா? கிளியரா? தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம், கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். தென் இப்போ நம்ம இதுல இருந்து வேஸ்ட் பண்ணது எது, ஒன்லி 9 ஸ்கொயர் தான். அப்போ 17 ஸ்கொயர் தான் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா பர்சன்டேஜ் ஆஃப் யூட்டிலைசேஷன் உங்களுக்கு 65% வருது. தென் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கிராப் வந்துட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 35% வருது. ஸோ அப்போ
நம்ம 100 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினோம்னா 65 ரூபாய்க்கான மெட்டீரியல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ரிமைனிங் வந்துட்டு 34 ருபீஸ்க்கான மெட்டீரியல் வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுதான்மா இந்த பியர்சிங் டூல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 டிசைன்ஸ் கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதான். ஸோ ஒன்ஸ் அகைன் வந்துட்டு உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறதுக்காக மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தென் calculation of cutting force and press capacity and then clearance. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா கட்டிங் ஃபோர்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டு தென் ப்ரெஸ் கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கிளியரன்ஸ் போங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் அஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரன்ஸுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இது ஞாபகமாக வச்சுக்கோ மேக்ஸிமம். இப்போ சப்போஸ் இதே கிளியரன்ஸுக்கு வந்துட்டு உன்னோட டிசைன் டேட்டா புக்கில் வேற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்டூ டி இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ். எஸ் ஏற்கனவே நமக்கு தெரியும். ஸோ 0.0032 இன்டூ டி வந்துட்டு 1 mm தான் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மெகா பாஸ்கல் இங்கே. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எப்பவுமே யூனிட் வந்துட்டு நம்ம கரெக்டாக கன்வர்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த யூனிட் வந்துட்டு இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். கிளியரா? சார். ஸோ அப்போ நீங்கள் அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0.05 mm வருது. சரிங்களா? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன் சைடுக்கான கிளியரன்ஸ். லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பியர்சிங் பஞ்ச் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பியர்சிங் ஸ்கொயர் பஞ்சோட டை பிளாக் வந்துட்டு பாட்டம்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய இந்த பஞ்சுக்கும் இந்த டை பிளாக்குக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப் தான் வந்துட்டு எனக்கு என்ன சொல்றாங்க 0.055 mm. சரி ஓகே. அப்ப இந்த ஒன் சைடு இருந்தா இந்த சைடும் இருக்கணும்ல. இந்த சைடும் என்னோட பஞ்சுக்கும் டைக்கும் இடையில கேப் இருக்குமே. ஸோ அது எவ்வளவு இருக்கும்? அதுவும் 0.055 mm. ஸோ அதனால தான் இதை மொத்தமாக சேர்த்து 2 times C is equal to 0.110 mm வேணும், கிளியரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கிளியரா? ஓகே சார். இப்போ நம்ம இதை கரெக்டாக வைக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பஞ்ச் வந்துட்டு இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அல்லது இந்த சைடில் ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகக்கூடாதுங்கிறத தடுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த டை செட்ஸ். அந்த டை செட்ஸில் பில்லர் அண்டு கைடு புஷ். ஸோ இது ரெண்டு தான் வந்துட்டு என்ன பண்ணும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியரா? ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டோம் கிளியரன்ஸு. தென் செகண்ட் ஸ்டெப் நம்ம போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னது உங்களுக்கு ப்ரெஸ் கெப்பாசிட்டி. கட்டிங் ஃபோர்ஸ் சார். அதான் நான் இதில் இதுபடி வரேன். ஓகே. ப்ரெஸ் கெப்பாசிட்டி வேணும்னா எனக்கு வந்துட்டு 1.3 times C வேணும். ஸோ இப்போ எனக்கு C தெரியாது. ஸோ அப்போ C வேணும்னா நான் C வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ C இஸ் ஈக்குவல் டு என்னது S இன்டூ L இன்டூ S இன்டூ T. எஸ்ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் 300 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அங்கே மெகா பாஸ்கல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏற்கனவே அதோட கன்வர்ஷன் யூனிட் கன்வர்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா மெகா பாஸ்கல் அப்படிங்கிறது மெகாங்கிறது 10⁶ இன்டூ பாஸ்கல்ங்கிறது நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எம்எம்ல கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் 10⁻⁻6 மல்டிபிள் பண்ணணும் பாட்டம்ல. ஸோ அதாவது எப்படி வரும்னா 10⁻3 இன்டூ 10⁻3 ஹோல் ஸ்கொயர் இன்டூ mm ஸ்கொயர். ஸோ அப்போ இது வந்துட்டு நம்ம இங்கே போட்ட மெகா பாஸ்கல் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு நான் இங்கே சொன்னது தவறு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்னது நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ஸோ இதுதான் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் திருப்பி இதை மறந்துடாதீங்கன்னு ஞாபகப்படுத்தி சொன்னேன். இப்பயும் வந்துட்டு எனக்கு சொல்லாமே இருக்கீங்க அமைதியா. ஓகேவா? ஏன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே இங்கே எம்எம்ஸ்ல தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால அதையும் கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரிம்மா. ஸோ அப்போ இங்கே 0.110 எம்எம்ல வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட கிளியரன்ஸ். ஸோ இங்கே எஸ்ல வந்துட்டு 300 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் தான். இப்போ லென்த் ஆஃப் பெரிமீட்டர் ஏன்னா நான் எம்எம்ல தான் எழுத போறேன் இன்ட்டு திக்னஸ் 1 mm. ஸோ லென்த் ஆஃப் பெரிமீட்டருங்கிறது அதில் நான் எவ்வளோ தூரம் நடந்து போகிறேன். இங்கே 17 mm போயாச்சு. தென் அகைன் 17 mm நான் கட் பண்ணுறேன். அகைன் 17 mm கட் பண்ணுறேன். அகைன் 17 mm கட் பண்ணுறேன். ஸோ நியர்லி 68 mm வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வருது 20,400 நியூட்டன்ஸ் வருது. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது வந்துட்டு 10 நியூட்டன்ஸ் இருந்தால் 1 kg. ஸோ 2040.0 kgs அப்படின்னு சொல்லிடுறோம். இஸ் ஈக்குவல் டு 2 tons நியர்லி. ஸோ இது வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக நம்ம 3 tons கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? 3 or 2. ஸோ நெக்ஸ்ட் ஹையர் சைடு தான் போகணும். ஸோ அதனால 2.04 கொஞ்சம் ஹையஸ்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய அஸ்யூஷுவல் ஃபார்முலா படி வந்துட்டு ப்ரெஸ் கெப்பாசிட்டிக்கு வந்துட்டு 1.3 times கட்டிங் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ 1.3 times கட்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது இன்டூ 2.04
ஸோ 2.04 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.65 அப்படிங்கிற மாதிரி டன்ஸ் வந்துடும். எப்படின்னா 2 into 1.3, ஸோ 2.6 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ தென் வந்துட்டு அப்போ 2.6 அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் வந்துட்டு 3 tons. ஸோ we have to use more than 3 ton press. ஓகேவா? ஸோ 3 டன்னுக்கு மேல இருக்கிற மாதிரி ப்ரெஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் டு கெட் த பெட்டர் காம்பனன்ட்ஸ், பெட்டர் பியர்ஸ்டு காம்பனன்ட். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார். ஓகேமா. ஸோ அப்போ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இது 2 ப்ராசஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து 4th ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிப்பிங் ஃபோர்ஸ். இதுவும் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பிங் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளோட கட்டிங் ஃபோர்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட பெர்சன்டேஜ் வந்துட்டு 0.3 times C. ஒரு சில புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கும் 0.4 times Cன்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வந்துட்டு 0.15 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ வந்துட்டு 0.3 வச்சுக்கோ. 0.3ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 1/3 ஆஃப் த கட்டிங் ஃபோர்ஸ். ஸோ கண்டிப்பா வந்துட்டு அது எவ்வளவு பெரிய டிராயிங் டூல் காம்பனண்டா இருந்தது அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரிப்பிங் ஃபோர்ஸ் இஸ் இனஃப் டு கேப்சர் ஆல் தோஸ். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க 0.3 into 2.04. ஸோ போட்டிங்க அப்படின்னா 6.12 கிலோநியூட்டன். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 612 கிலோகிராம் வந்துட்டு என்ன பண்ணுது, அவ்வளோ ஃபோர்ஸை வந்துட்டு அந்த பிளேட் வந்துட்டு வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு அதோட மீனிங். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். பாருங்க 4 ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்தாச்சு கிளியரா. ஓகேவா? ஸோ நமக்கு அப்போ மெயின் ஸ்டெப் என்னது? டிசைன்ல டிசைன் ஆஃப் டை பிளாக் தான் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டைட்டில். கரெக்டா? ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பிளேட்டோட சைஸுமே தெரியாது, நான் எந்த ப்ரெஸ்ல யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். கரெக்டா? ஆமா சார். ஸோ நான் வந்துட்டு நம்ம பண்ண போறது ஆக்சுவலா டூலு. இந்த டூலை பத்தி எதுவுமே தெரியாது, ஆனா டூலை கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ரெஸ்ஸு, தென் வந்துட்டு கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், தென் அது வந்துட்டு என்ன மாதிரி அலைன்மெண்ட் இருக்கணும், தென் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிப்பிங் ஃபோர்ஸ் தேவைப்படும், தென் அதுக்கு வந்து அந்த டூலுக்கு வந்துட்டு எவ்வளவு என்னது ப்ரெஸ் கெப்பாசிட்டி இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோமே தவிர இந்த டூலோட டிசைனை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? அவுட்டர் ஏரியா மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ள டூலோட டிசைன் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ டூலோட டிசைன் பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் டிசைன் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு திங்க் அபவுட் த டை டிசைன். அவ்வளோதான். ஸோ அப்போ டை பிளாக்கோட சைஸ் கண்டுபிடிக்கணும். அதுலேயும் லாஸ்ட் கிளாஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அந்த டை பிளாக் சைஸ்லையும் திக்னஸ் ஆஃப் த டை பிளாக் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த திக்னஸ் ஆஃப் டை பிளாக்கை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையுமே வந்துட்டு டூலோட சைஸையுமே நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. தென் வந்துட்டு இந்த டூலுக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணணும். இந்த டூலுடைய சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரே ஒரு காம்பனண்ட் தான். இதுல சென்டர்ல தான் வந்துட்டு நீங்க பியர்சிங் பண்றீங்க. ஸோ டைரக்டா சிங்கிள் லைன்ல எழுதிடலாம். The component is manufactured in single stage so that என்னது the center of pressure is act at the middle of the tool, middle of the component where it is placed for blank piercing operation. ஓகேங்களா? இது கிளியரா? ஓகே. ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, ஏற்கனவே நம்ம பண்ண சென்டர் ஆஃப் ப்ரெஷர்ல ஜஸ்ட் மறந்துருந்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்றதுக்காக சொல்லிடுறேன். ஸோ அந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஃபல்க்ரம் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு சமதள புள்ளியில, ஸோ அந்த புள்ளியில வந்துட்டு நான் ஒரு பிளேட்டையோ இல்லை ஒரு ஒரு எந்திரத்தையோ வச்சேன் அப்படின்னா அந்த எந்திரத்தின் இரு பக்கமும் சமமான விசைகள் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த விசையினால அந்த ஃபல்க்ரம், அதாவது சமதள புள்ளியானது வந்துட்டு அதே நிலையில் அப்படியே தொடர்ந்து இருக்கும்.
ஸோ இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விதமான திருப்புத்திறன் இங்கே உருவாகும், இந்த இடத்துலயும் ஒரு விதமான திருப்புத்திறன் உருவாகும். ஸோ இந்த ஃபோர்ஸ்னாலேயும் ஒரு திருப்புத்திறன் வரும், இந்த ஃபோர்ஸ்னாலேயும் ஒரு திருப்புத்திறன் வரும். ஆங்கிலத்தில் வந்து இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மொமெண்டம் அப்படின்றோம், மொமெண்ட் அப்படிமோ. ஸோ மொமெண்ட் அப்படிங்கிறது m is equal to f into r into f அப்படிங்கணும், r cross f. ஸோ அப்போ அப்படிங்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்க மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் தான் நம்ம மேல இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபோர்ஸஸ் நம்ம காம்பனண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. நம்ம காம்பனண்ட் இப்போ இங்கே ஸ்கொயரா இருக்குது அப்படிங்கும்போது மேல இருந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா சென்டர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்க இருந்து செப்பரேட் ஆகக்கூடிய எல்லாமே வந்துட்டு யூனிஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மெயின் பேசிக். ஸோ அதுதான் நம்ம இங்க பண்றோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், லெட்டர் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பிளேட் இருக்கு, அதுல வந்துட்டு ஒரு நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, நிறைய ப்ரொஃபைல் வந்துட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் 0,0. அதுக்கப்புறமா இதோட லொகேஷன் வந்துட்டு எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க, அதுதான் L. தென் என்னமா அதோட லொகேஷன் x1 y1. தென் L2 எவ்வளவு தூரத்துல இருக்கு, L2 x2 y2. தென் L3ங்கிற காம்பனன்ட் எங்க இருக்கு பாரு, அது அந்த காம்பனன்ட்டோட டிஸ்டன்ஸ் L3. தென் x3 y3. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ நம்ம y-ல போகவே இல்லை, கரெக்டா? ஆமா சார். ஸோ நீ அப்படி y-ல போற அப்படின்னா அப்படியே ஃபார்முலாவை மாத்திக்கலாம். இந்த L1 L2 L3 தான் இதுலயும் வரும். ஓகேவா? ஓகே சார். ஸோ ஏதாவது ஒரு சைடை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி வரும்போது x1 L1 L1 y1 எழுதும். ஸோ x1 L1 L1 y1. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே ஆட் பண்ணிக்கணும். x1 L1 இங்கே L1 y1 சம்மேஷன். ஸோ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் L, இங்கேயும் சம்மேஷன் ஆஃப் L போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ் பாரோட வேல்யூயும் இந்த இதில் L பாரோடைய வேல்யூவும் வரும். ஸோ அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா இந்த 0,0ல இருந்து எக்ஸ் பார் தூரம் நான் செல்ல வேண்டும், அதுக்கப்புறமா போனதுக்கு அப்புறமா அந்த புள்ளியிலிருந்து y பார் அளவு தூரம் மேலே செல்ல வேண்டும். இதுதான் அதோட மீனிங். மோஸ்ட்லி இன் ஆல் த டூல்ஸ்ல the center line in y-axis வரைக்கும் மேக்ஸிமம் எப்பவுமே வந்துட்டு சென்டர் லைன்ல தான் வர மாதிரி வரும். ஏன்னா அது காம்பனன்ட் ரெண்டு சைடா பிரிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? கிளியரா அது? ஓகே சார். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய 5வது ஸ்டெப், சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிசைன் ஆஃப் டை பிளாக் பார்க்குறோம். அந்த டிசைன் ஆஃப் டை பிளாக்ல வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஃபார்முலா வந்துட்டு கியூப் ரூட் ஆஃப் எஃப். ஓகேங்களா? ஸோ கியூப் ரூட் ஆஃப் எஃப் இதுதான் வந்துட்டு உன்னுடைய thickness of the die block. ஒரே ஒரு நிமிஷம். so that இந்த thickness of die blockல நம்ம இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இது மட்டும் நம்ம செக் பண்ணிடுவோம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் எஃப் போட்டோம். கியூப் ரூட் ஆஃப் எஃப்ல இதுக்கு ஏற்கனவே இந்த கியூப் ரூட்டுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருந்தோம். பட் எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ 2 into 2 into 2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 2 கியூப். ஸோ இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேங்களா? அதே 8க்கு இங்கே 2 கியூப் இருக்கா, அப்போ 8க்கு நான் 8க்கு ஹோல் பவர் 1/3ன்னு போட்டேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 2. எப்படிப்பா அப்படின்னா 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 2 பவர் 3 into 1/3, அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்டோட பவர் நான் 1/3 கொடுக்குறேன். அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு 8க்கு பவர் வந்துட்டு 1/3 கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த பவரில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். ஸோ தட்ஸ் வாட் 2 is equal to 8 power 1/3, which means of 8. ஓகேவா? ஓகே சார். நிறைய பேருக்கு புரியாது, போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 கியூப் 8 வருது, 8 கியூப் போட்டா 2ன்றாரு, ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு. இதுதான் அதோட மீனிங். ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா சரி, அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கு சார், இப்போ 8ன்னு ஒரு நம்பர் இருக்கு சார். அப்போ 8ங்கிற நம்பர் எப்படி சார் 2 ஆகும் அப்படின்னா 8 வந்துட்டு அப்போ யூ ஹாவ் டு ஈக்குவலி டிவைட் ஃபார் 3 டேர்ம்ஸ். ஸோ அப்போ 2 2 2 நான் எடுக்க முடியும். இந்த 3 2ல இருந்து ஒரே ஒரு 2 மட்டும் எடுத்து ஐ கேன் ரெப்ரசென்ட் அஸ் 8 பவர் 1/3. எல்சிஎம் தானே சார்? எல்சிஎம் மாதிரியா சார்? எல்சிஎம் கிடையாது, எல்சிஎம் வேற, இது வேற. ஓகே சார். இங்க பாருங்க, அதாவது அந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் வந்துட்டு பொதுவா எடுத்துக்கணும். 3 நம்பருமே யூனிஃபார்ம் நம்பரா இருக்கணும்.
இதுதான் அதோட ஓ ரூட். லெட் அஸ் சே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்கொயர்னா என்னது 4. 4 கரெக்டா? 3 ஸ்கொயர்னா எவ்வளவு? 9 3 கியூப்னா எவ்வளவு? 27. ஓகேவா? அதே மாதிரி இங்க வாங்க 2 பவர் 1/2 ரூட் 2வா? ஆமா சார். 3 பவர் 1/2 ரூட் 3யா? ரூட் 3. 3 பவர் 4 பவர் 1/2 ரூட் 4ஆ? ஆமா சார். இஸ் ஈக்குவல் டு 2 எழுதுறோமா? எழுதலாம். ஏன் எழுதுறோம்? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டு 2. ஸோ இதோட ஆர்டர் 2ன்னு இருக்கனால இந்த ரெண்டுல இருந்து 1 மட்டும் எடுத்து ஆன்சர் எழுதிக்கிறோம். கரெக்டா? ஸோ தட்ஸ் ஆல். அதே தான் இங்க. ஸோ இங்க 8 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது அப்படின்னா 8 வந்து நம்ம என்ன பண்றோம்? 2 இன்டு 2 இன்டு 2ன்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ தென் அதுக்கு ஒரு கியூப் ரூட் எடுக்கிறேன். ஸோ அப்போ எடுக்கும்போது 2 பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 8 பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா 2 2 2 நம்ம ரிமைண்ட் பண்ணி ஒரே 2 எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே சார். அப்போ அதே மாதிரி இங்க கியூப் ரூட் ஆஃப் எஃப் வந்துட்டு நம்ம அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த வேல்யூ இங்க போடணும். இந்த வேல்யூவை என்னத்துல போடணும் அப்படிங்கறத அங்க கிளியரா சொல்லியிருந்தோம். இஸ் இன் கிலோகிராம். அது ரொம்ப 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 மஸ்ட். இல்லைன்னா கால்குலேஷனே டோட்டலா தப்பா வரும். ஸோ அப்போ கிலோகிராம்ல கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 2040 வருது. இங்க எழுதிப்போம். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 2040. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? அப்போ நியர்லி ஒரு 20 204. ஸோ 204னா 1 ஓகே 6 16 16 256. ஓகே. ஸோ அப்போ நீ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 12 12 சார் 1 12 12 12 மேபி மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 12 12 சார் 144. தென் 144 ஒரு 12. ஸோ 1440. தென் இதுக்கு ஒரு 288. ஸோ 0. ஸோ 1720 வரும். ஸோ நியர்லி வந்துட்டு எவ்வளவு வருதுன்னா 12.64. 1728 சார். 12.68 வருது. கியூப் ரூட் போடணுங்கன்னா கால்குலேட்டர்ல கரெக்டா யூஸ் பண்ணுங்க, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 12.68 அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ அப்போ அது எவ்வளோனது எம்எம்ல வரணும். இதுல ஏன் எம்எம்ல வருது அப்படின்னா இது வந்துட்டு என்ன ரிலேஷன்? எம்பெரிக்கல் ரிலேஷன்ல வந்தது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எம்எம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அஸ்யூஷுவலா இந்த எஃப் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? இங்க கிலோகிராம்ல சொல்லியிருக்கிறோம். நம்ம எஃப்ல வந்துட்டு இங்க எஃப் வந்துட்டு கிலோகிராம்ல சொல்லியிருக்கும் போது அதுக்கு ஒரு கியூப் ரூட் எஃப் எடுத்த அப்படின்னாலும் அந்த யூனிட் வந்துட்டு என்னல வரணும்? கிலோகிராம்ல தான் வரணும். பட் ஆனால் நமக்கு தேவையான திக்னஸ் என்னத்துல இருக்கு? எம்எம்ல தான் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன் இந்த ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இது வந்துட்டு எம்பெரிக்கல் ரிலேஷன்ஸ் வச்சு. ஓகேங்களா? கிளியரா? தென் அதுக்கப்புறமா டை பிளாக்கோட டைமென்ஷன்ஸ் நம்ம போகணும். அந்த டை பிளாக்ஸோட டைமென்ஷன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்த்தோம். எப்படி வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ல இருந்து அடுத்தடுத்த லெவல் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா நியர்லி 14 mm தான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஆமா சார். ஓகேவா? இங்க வந்து நமக்கு 12 mm தான் வந்திருக்கு. பட் ஆனா டிசைன் ப்ரொசீஜர் படி நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க வந்துட்டு 16 mm போங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஏன் 16 mm போக சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டை பிளாக்ல இருக்கக்கூடிய மினிமம் சைஸ் வந்துட்டு 16 mm போங்க அப்படிங்கறதான் வந்துட்டு நமக்கான இது. ஓகேவா? அதுதான் இங்க எழுதியிருக்கு. ஸோ டூல் டிசைன் டேட்டா புக்ல எந்த இடத்துல அந்த டை பிளாக் சைஸஸ் எங்க இருக்கோ அதே தான் வந்துட்டு அதுல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் டயமீட்டரை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்க சார். அப்ப டை பிளாக்கோட டைமென்ஷன்ஸ்லாம் எனக்கு வேணும்ல சார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். ஆங்குலர் கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், தென் வந்துட்டு திக்னஸ் ஆஃப் த ஸ்டாக் கைடிங்க்கு வந்துட்டு எவ்வளவு ஸ்லாட் இருக்கணும். ஸோ இந்த ஸ்லாட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். காம்பனண்டோட திக்னஸ் வந்துட்டு 1 mm இருக்கு. ஆனா நம்ம ஸ்லாட் வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னா ஸ்லாட்டோட திக்னஸ் வந்துட்டு 0.5 mm இருக்கிறோம். ஸோ அப்போ என்னோட சீட்டை வச்சோம் அப்படின்னா நம்ம சீட் வந்துட்டு அந்த டை பிளாக்கோட வெளியில வந்துட்டு கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இமேஜின் பண்ணிட்டா போதும். ஸோ இதுதான் என்னோட டை பிளாக் அப்படின்னா இந்த டை பிளாக்ல இந்த லேண்ட் இருக்கு. தென் லேண்டுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆங்குலர் கிளியரன்ஸ்,
ஸோ நாம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஸ்லாட் வந்துட்டு குட்டியா எடுத்துறோம். ஸோ எடுக்கிற இந்த ஸ்லாட்ல தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய காம்பனண்ட் வந்துட்டு உள்ளுக்குள்ள ஃபீட் பண்றோம். இதுதான் நம்முடைய காம்பனண்ட். ஓகே, இதை தான் உள்ள ஃபீட் பண்றோம். புரியுதா அது? புரியுது சார். ஓகே, தென் வேற என்ன பார்த்தோம்? அமௌண்ட் ஆஃப் லேண்டு அது 3 mm சொல்லியாச்சு. தென் டை பிளாக்கோட திக்னஸ் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணது. வித் எப்படி சார் 75 mm வந்தது, லென்த் எப்படி சார் 75 mm வந்தது, அதுதான் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். லெட் அஸ் சே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்கு, நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடிய பியர்சிங் ஹோல். ஸோ அது வந்துட்டு 17 mm சொல்லியாச்சு. அதாவது இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் வரைக்கும் 17 mm. நம்ம டிசைன் ப்ரொசீஜர் படி இந்த சைடு ஒரு 2 times திக்னஸ் போகணும், இந்த சைடும் ஒரு 2 times திக்னஸ் போகணும். கரெக்டா? நம்ம எவ்வளவு தூரம் போறோம்? 32 mm போறோம். இந்த சைடும் 32 mm போறோம். அப்படியே அழகா ஒரு ரெக்டாங்கிள் போட்டுறோம். ரெக்டாங்கிள் அந்த இடத்துல வராது, ஸ்கொயருங்கிறதுனால எல்லா சைடுமே ஸ்கொயரா தான் மூவ் ஆகும். ஸோ இந்த சைடும் அதே மாதிரி 32 மேல ஒரு 32 போயிடுது. அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு 15 mm வர்ற மாதிரி ஒரு சர்க்கிள், இந்த இடத்துலயும் ஒரு டயா 10 வர்ற மாதிரி ஒரு 4 சர்க்கிள் போட்டுறீங்க. இந்த 4 சர்க்கிளும் தான் உங்களுக்கு என்னது? ஒன்னு த்ரெட்டட் ஹோலா இருக்கலாம், த்ரீ ஹோலா இருக்கலாம். இங்க வந்துட்டு எனக்கு மேல வந்துருச்சு. ஸ்ட்ரிப்புக்கு நான் ஸ்லாட் வந்துட்டு டை பிளாக்ல எடுத்துட்டேன். ஸோ அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு வந்துட்டு என்ன வரும்? த்ரெட்டட் ஹோல் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த எட்ஜ்ல இருந்து ஒரு 10 mm 10 or 15 mm வைக்க சொன்னேன். நான் மேக்ஸிமம் 15 mm போயிடுறேன். ஸோ அப்போ இதுதான் என்னோட ப்ரொஃபைல். இங்கேயும் 15 mm வரும். சரி, ஓகே. அப்போ நான் ஓவராலா சைஸ் எழுதுறேன் அப்படின்னா என்னோட சைஸ் நான் எப்படி எழுதுவேன்? இங்க இருந்து இந்த சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் 15 mm, இந்த சர்க்கிள் ஒரு 10 mm, சர்க்கிளோட இந்த எட்ஜ் இருக்கு பாத்தீங்கன்னா 10 mm, இதுல ஒரு 5 mm நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இந்த 5 mm இங்க இருந்து ஆரம்பிக்கும். இங்க இருந்து 5 mm ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்க வரைக்கும் 32. அப்ப இந்த சர்க்கிளோட எட்ஜ்ல இருந்து அந்த காம்பனண்டோட எட்ஜ் வரைக்கும் 27 mm. தென் அந்த பியர்சிங் ஹோலோட சைஸ் ஒரு 17 mm. தென் அகைன் ஒரு இந்த சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் ஒரு 27 mm. தென் அகைன் எட்ஜ் வரைக்கும் ஒரு 10 mm. தென் அதுல இருந்து ஒரு எட்ஜ் போற வரைக்கும் ஒரு 15 mm. இதுதான் என்னோட டோட்டல் டைமென்ஷன்ஸ். கரெக்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர் அது? இதுதான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு எட்ஜ்ல இருந்து அடுத்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இங்க பாருங்க 15 + 10 25 + 27 + 17 + 37 + ஒரு 15. ஸோ 25 50 67 69 25 45 52 59 69 99 106 111 121. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட மேக்ஸிமம் டை பிளாக்கோட சைஸ் எவ்வளவு வரலாம் அப்படின்னா 121 mm வரைக்கும் வரலாம். ஓகே, அப்போ மினிமம் எவ்வளவு வரைக்கும் வரலாம் சார் அப்படின்னா மினிமம் ஏற்கனவே நம்ம சொன்ன இந்த 2Tக்கு பதிலாக நம்ம வந்து எவ்வளவு வைக்கணும்? 1.2 times திக்னஸ் வைக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம போட்டோம்னா என்ன டைமென்ஷன் வருதோ அதுதான் வந்து நம்மளோட மினிமம் பிளேட்டோட டைமென்ஷன். ஸோ இங்க இருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் படி இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 75 mm. ஸோ இந்த 75 mm எப்படி சார் வச்சாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும். நம்ம வந்துட்டு டூல் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்லாம ரொம்ப வந்துட்டு ஸ்மூத்தாகவும் பிளஸ் வந்துட்டு ரொம்ப அதோட லைஃப் டைம் வந்துட்டு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த டூல்ல இந்த டைபிளாக்ல எக்ஸ்ட்ரா சைஸ் வந்துட்டு நிறைய கொடுத்தோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சைசஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம அவுட்டர் டைமென்ஷன்ஸ் போனோம். ஸோ அதெல்லாம் இல்லாம அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் இதோட 2T இதோட 2T அதுக்குள்ளேயே வரணும். அப்ப இங்க இருந்து இதுக்குள்ளேயே வந்து 15 mm தள்ளி சர்க்கிள் போடணும், 4 சர்க்கிள். மேனுஃபேக்சரிங்ல காம்ப்ளிகேட்டடா இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், ட்ரைனிங்காக
கொஞ்சம் பிளேட்டோட சைஸ் வந்துட்டு பெருசா போட்டுக்கிறோம். அதாவது 2T இருந்துட்டு அவுட்டர்ல வந்துட்டு நம்ம போய்க்கிறோம். ஆனா இங்கே 2Tக்குள்ளேயே வந்துட்டு உள்ள வரணும். சரி, ஓகே. அப்ப 2Tங்கிறது அப்ப எவ்வளவு? இங்க எட்ஜ் டு எட்ஜ் ஏற்கனவே நம்ம மேல கால்குலேட் பண்ணதுதான். 2 டைம்ஸ் திக்னஸ் அப்படிங்கிறது 32. இந்த சைட்ல ஒரு 32. உள்ளுக்குள்ள இருந்த ஸ்கொயர் வந்துட்டு ஒரு 17 mm. 17 mm. இதை ஆட் பண்ணி பாருங்க, நியர்லி 79 mm வரும். ஸோ அதனால தான் இதை வச்சுட்டு லென்த் ஆஃப் த டை பிளாக், வித் ஆஃப் த டை பிளாக் நம்ம எழுதிட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டூலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 121, அதாவது ஸ்கொயர் ஆஃப் 121 mm பிளேட் இஸ் பெட்டர். ஸோ அப்போ நீ என்ன பண்ணலாம், 121 mm பிளேட் இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பிளேட்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பிளேட்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் சரிங்களா? தென் டிசைன் ஆஃப் ஸ்ட்ரிப்பருக்கு அதே இதுதான். டிசைன் ஆஃப் ஸ்ட்ரிப்பர் இங்க எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரிங் லோடட் ஸ்ட்ரிப்பர் வர்ற மாதிரி வரணும். ஏன் அப்படின்னா, என்னோட காம்பனன்ட் எங்க இருக்கு, டை பிளாக்கு மேல ஒரு சின்ன ஸ்லாட் மட்டும் ஜஸ்ட் ஒரு மில்லிங் கட்டர்ல வந்து ஒரு ஸ்லாட் எடுத்திருக்கோம். அந்த ஸ்லாட்ல அப்படியே ஜஸ்ட் ஃபீட் பண்ணா வர்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சார்? ஆனா வந்துட்டு நம்ம நீங்க சொன்னீங்களே சார், பியர்சிங் டூலுக்கும் பிளாங்கிங் டூலுக்கும் நம்ம வந்து ஸ்ப்ரிங் லோடட் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னீங்க சார். பிளாங்கிங் டூலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரிங் லோடட் ஸ்ட்ரிப்பர் வழியா வந்துட்டு நம்ம கைட் பண்ணோம்னா எப்படி வேணாலும் கைட் பண்ணலாம் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு ஜென்ரலா ப்ரொசீஜர் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளாங்கிங் டூல்ல வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடட் ஸ்ட்ரிப்பர் இல்லாம ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரிப்பர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். கரெக்டா? அதுல வந்துட்டு நம்ம கையை வச்சு மேனுவலா ஃபீட் பண்ண முடியும். கரெக்டா? பிளாங்கிங் டூல்ல நம்ம ஈஸியா கையை வச்சு இது ஃபீட் பண்ண முடியும் ஸ்ட்ரிப்பருக்குள்ள. கரெக்டா? ஆமா சார். ஆனா பியர்சிங் டூலை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தடவை வச்சுட்டு அதோட லொகேஷன்ல கரெக்டா வச்சுட்டு காம்பனண்ட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணணும். ஸோ பியர்சிங் ஆப்ரேஷன் நடக்கும்போது மேல இருந்து காம்பனண்ட் மேல இருந்து உன்னோட இது வருது, உன்னோட பஞ்ச் வருது அப்படின்னா உன்னோட அந்த ஆல்ரெடி நீ கட் பண்ணி வச்ச பீஸ்ல உன்னோட காம்பனண்ட்டை கட் பண்றதுக்கு முன்னாடி அங்க என்ன நடக்கும்னா, இங்க நான் வரைஞ்சிடறேன். இப்போ பிளாங்கிங் டூல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி என் ஸ்டிப்பு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு, என்னோட ஸ்ப்ரிங்கோட ஸ்டிப்பர் இந்த மாதிரி இருக்கு, மேல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்துட்டு வந்து கட் பண்ணோம். இது சின்ன ஒரு பெண்டிங் தான் வரும் இந்த இடத்துல, இந்த கேப்ல லைட்டா மிஞ்சி போனோம். ஓகேவா? ஆனா பியர்சிங் டூலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, என்னோட டை பிளாக் மேல என்னோட காம்பனண்ட் இந்த மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் எதையுமே ஹோல்டு பண்ணி பிடிக்க முடியாது. நம்பர் 2 ஹோல்டிங் பண்ண முடியாது. நம்பர் 2 அந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்துட்டு என்ன சொல்றது, பெண்டிங் வந்துட்டு. ஆனா இங்க பியர்சிங்கை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஸ்ட்ரிப் வந்துட்டு நீளமான ஸ்ட்ரிப். கீழே உங்களை வந்துட்டு கட் பண்ணி காம்பனண்ட் எடுக்கிறதுக்காக கீழே பஞ்ச் வருது அப்படிங்கிற கூடிய பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பஞ்சு எந்த விதமாகவும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஆனா இங்க உன்னோட காம்பனண்ட் டைரக்டா இங்க டச் பண்ணது, இந்த காம்பனண்ட் ஈஸியா பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ப்ரிங் லோடட் மேல இருந்து கீழே வந்து அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிற மாதிரி முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட பஞ்சு உள்ள இறங்கி கட் பண்ணணும். இந்த இடத்துல மேனுவலா ஹேண்டில் பண்றது வந்து டிஃபிகல்ட். மேனுவல் ஹேண்ட்லிங் இஸ் டூ டிஃபிகல்ட். ஓகே சார். ஆனா இங்கே மேனுவல் ஃபீடிங் அப்படிங்கிறது நம்ம எட்ஜ்ல இருந்துட்டு ஜஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறோம், காம்பனண்ட் வந்து அது வாட்டுக்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஜர்க் ஆகுது அப்படின்னாலும் கூட காம்பனண்ட் வந்துட்டு அந்த கட் பண்ற இடத்துல ஸ்ட்ரெயிட்டா தான் கட் ஆகணும். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த பிளாங்க்டு பார்ட் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு இங்க பெண்டா இந்த இடத்துல பியர்சிங் ஆகக்கூடிய அந்த பார்ட் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். நான் அப்படியே வெறும் ஸ்ப்ரிங் லோடட் ஸ்டிப்பர் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஸ்டிப்பர் மாதிரி அங்க வச்சு நான் மேனுஃபேக்சரிங் பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு கான்கேவிட்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி
பள்ளம் ஏற்படும். பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டிப்பர் பிளேட்டோட டிசைனு. ஸோ ஸ்டிப்பர் பிளேட் வந்துட்டு மினிமம் 12 mm திக்னஸ் வச்சுக்கிறோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பருங்கும் போது உனக்கு ஏற்கனவே ஐடியா தெரியும். ஸோ ஒரு பெரிய பிளேட்டு இட் இஸ் ஈக்குவல் டு பேக்கப் பிளேட். ஸோ 4 ஹோல் வரணும், 4 ஹோல் இங்கே வராது. ஸோ 4 ஹோல் இங்கே வரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல்ல? ஸோ இந்த 4 ஹோலுமே த்ரெட்டட் ஹோல்ஸ். என்னென்ன த்ரெட்டட் ஹோல்ஸ்? M10 ஏற்கனவே சொல்லிட்டோம், போட்டுக்கோ, அல்லது M8 போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே சார். இந்த இடத்துல ஸ்ப்ரிங், அதே மாதிரி எவ்வளவு லென்த் வந்துட்டு என்னோட போல்ட் போடணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். எவ்வளவு லென்த் வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. தென் இந்த ஸ்டிப்பர் பிளேட்ல எந்த விதமான கைடன்ஸும் கிடையாது. ஆனா பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா டை பிளாக்கோட சர்ஃபேஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ டை பிளாக்கோட சர்ஃபேஸ்ல இந்த மாதிரி ஒரே ஒரு பியர்சிங் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு லொகேஷன் இருக்கும். இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதுதான் ஜெனரல் ப்ரொசீஜர். பட் இந்த மாதிரி எடுத்தா கரெக்டா சார் அப்படின்னா திஸ் இஸ் ராங். டிசைன் இந்த மாதிரியும் போடலாம், ஓகேவா? இது மாதிரியும் போடலாம் நீ. பட் ஆனா அது இந்த காம்பனன்ட் வந்து இப்படி இப்படி மூவ் ஆக போறதே கிடையாது. ஓகேவா? ஓகே சார். சோ அப்போ இந்த ஒரு லொகேஷன் தான் எனக்கு தேவை. அப்ப இந்த லொகேஷன்ல நான் எப்படி என்னோட காம்பனன்ட்டை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த டைரக்ஷன்ல நான் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 2 பின்ஸ் தேவை. இந்த டைரக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரே ஒரு பின் இருந்தா போதும். ஸோ அப்ப என்னோட டை பிளாக்ல நான் ஒரு 3 ஹோலை போட்டுட்டு பியர்சிங் பக்கத்துல அந்த 3 ஹோலையுமே இது மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா இந்த 3 ஹோலுக்குமே அப்படியே ரெப்ளிகா நான் என்ன பண்ணணும், என்னோட ஸ்டிப்பர் பிளேட்ல ஹோல் எடுக்கணும். 3 ஹோல்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல பின் இருக்கு. இப்போ இந்த பின்னுல என்னோட பிளேட் வந்து மேல உட்காந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பின் வந்து இடிக்குமா? பின்ல உட்காராது. இப்போ இதான் என் டை பிளாக் பின்னு. அப்ப என் ஸ்டிப்பர் பிளேட் வந்து இங்கதான் உட்காரும், கரெக்டா? ஆனா என்னோட காம்பனன்ட் இங்க இருக்கு. இந்த ஹோல் இந்த பின் வந்துட்டு உள்ள போற மாதிரி என்னோட ஸ்டிப்பர் பிளேட்ல கொஞ்சம் ஹோல் சைஸ் அந்த இடத்துல பெருசாக்கி விட்டுறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது? ஃபுல்லா உள்ள போறதுக்கு ரெடியா இருக்கும். அப்படி போகும்போது இந்த ஹைட் வந்த உடனே, அதாவது உன்னோட ஸ்டிப்போட ஹைட், ஸ்டிப்போட திக்னஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹைட் வரும்போது உன்னோட இந்த ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர் வந்து காம்பனன்ட்டை அழுத்தி பிடிச்சிக்கும். இந்த பொசிஷன்ல வந்து ஆஃப் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஓகே ஓகே சார். அப்ப நான் என்ன பண்ணணும், என்னோட ஸ்டிப்பர் பிளேட்ல அந்த 2 ஸ்டாப்பர் ஹோலுக்கும் அந்த மாதிரியான கிளியரன்ஸ் ஹோல் கொடுக்கணும். என்ன அதுக்கப்புறமா என்னோட பியர்சிங் மீன்ஸ் என்னோட த்ரெட்டட் ஹோல்ஸ் இது மாதிரி போட்டாதான் அப்போ என்னோட பிளேட் வந்துட்டு ஸ்டிப்பர் பிளேட் வந்துட்டு ரெடி. தென் என்னோட டை பிளாக் ரெடி. சரிப்பா. அப்ப அடுத்து என்னப்பா போகணும் அப்படின்னா அடுத்து வந்துட்டு நம்ம பஞ்சஸ் போகணும். பஞ்ச் வந்துட்டு மோஸ்ட்லி சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் இருக்கிறது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு should be 55 mm. ஓகேவா? அதாவது பஞ்ச் ஹோல்டர் விட்டு வெளியில நீட்டு இருக்கிறது ஒரு 55 mm இருந்துக்கலாம். 55 சாரி. ஓகேங்களா? சோ அப்போ அந்த பஞ்சுக்கு வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்றதுக்காக எவ்வளவு லென்த் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க பை தெரியும், டி அப்படிங்கிறது டயாமீட்டர் தான். ஆக்சுவலா ஸ்கொயருக்கும் நீ அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கொயருக்கு சர்க்கிளுக்கு வந்துட்டு அதோட பெருசா தான் வந்துட்டு 4 பெரிமீட்டர் தேவைப்படும். இங்க இருந்து இந்த லென்த், ஸோ இந்த பெரிமீட்டர். லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கிளோட ஏ வந்துட்டு ஏ அப்படின்னா 4 டைம்ஸ் ஏ அப்படிங்கிறது என்னது? என்னோட பெரிமீட்டர் ஸ்கொயர். ஆனா இங்க நல்லா பாத்துக்கோ, டயாமீட்டர்னு சொல்லிருக்காங்க. சோ டயாமீட்டர்ங்கிறது இந்த எட்ஜ் டு அந்த எட்ஜ், கரெக்டா? ஆமா சார். சோ ஆனா இங்க ஏ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? வெரி ஸ்மால் லென்த் தான் கொடுத்துருக்கோம். இதோட ஹரிஜான்டல் டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம், கரெக்டா? அதோட வந்துட்டு அதிகமா தான் வந்துட்டு நம்ம காம்பனன்ட்டோட சைஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பர்டிகுலர் வேல்யூல
இங்க வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அஸ் யூஸ்வல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னோட சொல்யூஷன் என்னவாகும்? மேக்ஸிமம் ஆகும். கரெக்டா? ஆமா சார். இந்த வேல்யூவை நான் மினிமம் பண்ணிட்டு அஸ் யூஸ்வல் வேல்யூவை நான் யூஸ் பண்ண அப்படின்னா என்னோட சொல்யூஷன் என்னவாகும்? மினிமம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதை மினிமம் பண்றேன்னா அப்போ இட் மீன்ஸ் நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆன்சர். இங்கேயும் அதே தான், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஆன்சர். ரைட்டா? ஸோ அப்போ இங்க நான் டியோட வேல்யூவை நான் மாத்தினேன் அப்படின்னா மாத்த என்ன ஆகும்? என்னோட லென்த் ஆஃப் பெரிமீட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் டசன்ட் மீன் இது வந்துட்டு டைரக்டா வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் மேக்ஸிமம் என்ன டயமீட்டரோ அந்த டயமீட்டர் நான் இங்க வந்துட்டு போட்டுறேன். ஸோ இங்க என்ன போடுறோம்? நம்ம 17 கொடுத்துட்றோம். அல்லது இந்த 17 பதிலாக நீ இன்னும் எக்ஸாக்டா கொடுக்கணும் அப்படின்னா என்ன சார் கொடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த 17 அப்படியே வரைங்க. 17 வந்துட்டு இந்த டயமீட்டர் இருக்கும் தெரியுமா? இந்த கார்னர் டு இந்த கார்னர், லெட் அஸ் சே ஏ பி சி டின்னு வச்சோம்னா ஏசி அப்படிங்கிற கார்னர் இஸ் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்படி வச்சுக்கலாமா இல்லைன்னா? ஸோ அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா 17 ஸ்கொயர் பிளஸ் 17 ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டீங்கன்னா அதுதான் அதோட ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ அதை டி அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். கண்டிப்பா அந்த டி வந்துட்டு அதிகமாக தான் வரும். ஸோ ஆனால் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நான் ரெடியூஸ் பண்றேன்னா அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பஞ்சுக்கு நல்லது. ஸோ அப்போ இந்த இடத்துல அதிகமாக வராமல் நான் கம்மியான வேல்யூவே போட்டுக்கிறேன். ஸோ கம்மியான வேல்யூ போட்டால் எல்லோட வேல்யூவும் கம்மியாக தான் வரும். ஸோ அதோட கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னோட பஞ்சோட லென்த் கரெக்ட். ஓகேவா? ஓகே சார். ஸோ அப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈங்கிறது வந்துட்டு யங்ஸ் மாடலஸ் ஆஃப் த ஸ்டாக் மெட்டீரியல். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ல தான் மாற்றி போட்டுக்கணும்னு சொல்லி. இது வந்துட்டு ஆக்சுவலா 2 × 10⁻11 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இது வந்துட்டு ஸ்டீலோடைய யங்ஸ் மாடல். இது வந்துட்டு நீங்க எதுல செக் பண்ணலாம்னா கூகுள்லயே செக் பண்ணிக்கலாம். ஸ்டீலோட யங்ஸ் மாடலஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2.1 × 10⁻11 வரும். ஸோ அப்போ அந்த 10⁻11 டிவைடட் பை 10⁻6 போட்டீங்கன்னா அது எம்எம் ஸ்கொயர்ல மாறிடும். கரெக்டா? ஸோ அதனாலதான் 2 × 10⁻5 வருது. தென் அதோட டயமீட்டர் 17, shear strength, தென் திக்னஸ் ஹோல் பவர் 1/2. அதாவது நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு இந்த ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் π × 17/18 போடணும். போட்டீங்கன்னா தான் உங்களுக்கான வேல்யூ வரும். வரக்கூடிய அந்த வேல்யூ எல் அப்படிங்கிற வேல்யூ எப்பவுமே இந்த 60 mm கம்மியாக தான் இருக்கும். 60 mm அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன். அப்படி இருந்ததுன்னா உன் பஞ்ச் கரெக்ட். இல்லை சார் எல் வந்துட்டு 60 mm கம்மியாக இருக்கு சார் அப்படின்னா டிசைன் இஸ் ராங். ஸோ உன்னோட பஞ்சோட லென்த்தை வந்துட்டு குறைக்கணும். யூ ஹேவ் டு ரெடியூஸ் யுவர் பஞ்ச் லென்த். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அப்போ அடுத்து டிசைன் ஆஃப் பேக்கப் பிளேட். பேக்கப் பிளேட் ஏற்கனவே நமக்கு தெரியும். அஸ் யூஷுவல் லென்த் அண்ட் விட்த் அண்ட் திக்னஸ் வந்துட்டு லென்த் அண்ட் விட்த் இஸ் ஈக்குவல் டு த டை பிளாக் லென்த் அண்ட் டை பிளாக் உடைய விட்த். பட் இதோட திக்னஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி 6 mm. ஸோ நோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ அந்த பிளேட்ல எப்படி டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 அப்படிங்கக்கூடிய இந்த 4 ஃப்ரீ ஹோல்ஸ் பிளஸ் இது வந்துட்டு பேக்கப் பிளேட்டா இருக்கிறதுனால பிளஸ் ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர் யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல வந்துட்டு 1 2 3 4 அப்படிங்கிற இந்த ஃப்ரீ ஹோல்ஸ். இந்த ஃப்ரீ ஹோல்ஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர் பிளேட்டா வைக்கிறதுக்காக. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தென் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய டிசைன் ஆஃப் பஞ்ச் ஹோல்டர் போறோம். பஞ்ச் ஹோல்டர் ஏற்கனவே நம்ம பிளாங்கிங் டூல்ல பார்த்த அதே மாடல் தான் இங்க வர போகுது. பட் இங்க வந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ரவுண்டு பஞ்சஸ். இங்க நம்ம யூஸ் பண்ண போறது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பஞ்ச். ஓகேவா? ஸோ ரவுண்ட் பஞ்சுக்கு நம்ம ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஹெட் எடுத்துட்டோம். இப்போ ஸ்கொயர் பஞ்சுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கு ஸ்கொயர் பஞ்சுக்கு. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா ஹெட்லெஸ் பஞ்சு. ஹெட்டே இருக்காது, ஜஸ்ட்
ஸ்கொயர், அவ்வளோதான். ஸ்கொயரா இருக்கும். அடுத்து நம்பர் 2 ஹெட்டட் பஞ்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். தென் அதுக்கப்புறம் வேற எப்படி இருக்கலாம்? ஹெட்லெஸ் வித் ஸ்க்ரூடு. அது எப்படி சார் இருக்கலாம்? பஞ்ச் எப்படி இருக்கும்? இதான் உன்னோட பஞ்ச் ஹோல்டரு. பின்னாடி இன்னொரு பிளேட் எக்ஸ்ட்ரா வச்சிருப்போம். உன்னோட பஞ்ச் ஹோல்டர்ல வந்துட்டு இது வந்துட்டு சைடில் இந்த சைடு வந்து நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். சைடில் நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். இதே பஞ்சில் மேலே ஒரு த்ரெட் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்லாட் எடுத்து இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா டைட் பண்ணிடுவோம். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே சார். அதுக்கப்புறமா இதே ஸ்கொயர் பஞ்சு ஒரு சின்ன வைப்ரேஷன் ஆனால் கூட என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக ரொட்டேட் ஆயிரும். ஸோ அந்த இதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சை அப்படியே இந்த டாப் பிளேட்டில் அதாவது பஞ்ச் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாட் ரன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்லாட் ரன் பண்ணிட்டு இந்த ஸ்லாட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பீஸை உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அப்போ பஞ்ச் என்ன ஆகாது, இப்படி இப்படி ரொட்டேட் ஆக முடியாது. ஓகேவா? சரி சார், அப்போ இதோட டாப் வியூ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட பஞ்ச் வந்துருக்கிறோம். அதாவது டிசைன் ஆஃப் பஞ்ச் ஹோல்டர் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிசைன் ஆஃப் பஞ்சஸை வந்துட்டு நம்ம என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு இந்த பியர்சிங் டூலுக்கு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு ஹெட்லெஸ் பஞ்சஸ் வைக்கலாம், ஹெட்டட் பஞ்சஸ் வைக்கலாம். தென் இதே ஹெட்டட் பஞ்சஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கும் இதில் ரொட்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் கொஞ்சம் ரொம்ப அதிகம். எப்படி அப்படின்னா டாப் பிளேட்டில் மேலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரொட்டேட் ஆகிறதுக்கான சாய்ஸஸ் வந்துட்டு அதிகம். ஸோ அதோட கிராஸ் செக்ஷனல் வியூ தான் இங்கே வரையறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இது வந்துட்டு என்னோட ஸ்கொயர் பஞ்சு, இது என்னோட பஞ்ச் ஹோல்டர். நீ பின்னாடி வந்துட்டு நான் இன்னொரு சப்போர்ட் பிளேட் கூட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட் பிளேட்ல வந்துட்டு ஒரு த்ரெட் போட்டுட்டு அந்த த்ரெட்ல இருந்து இதை வந்துட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட் போட்டு டைட் பண்ணாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்ட் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா காம்பனண்ட் வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கான சாய்ஸஸ் இருக்கு. அதாவது உன்னோட ஸ்க்ரூ வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுக்கான சாய்ஸஸ் இருக்கு. ஸோ ஸ்க்ரூ ரொட்டேட் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ரெக்டாங்குலர் பீஸும் வந்துட்டு உள்ள ரொட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு நம்ம பஞ்ச் ஹோல்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச் ஹோல்டரில் பர்ஃபெக்டாக ப்ரெஸ் ஃபிட்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு P6 அப்படிங்கக்கூடிய டாலரன்ஸ் லிமிட்டை வந்துட்டு இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். டாலரன்ஸ் ஜோனை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இதை மெயின்டைன் பண்ணோம்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் ஃபிட்டில் தான் நம்மளோட பஞ்சை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பஞ்சை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 4 சர்ஃபேஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 சர்ஃபேஸ்லையுமே ரொம்ப டைட்டாக வந்துட்டு நம்மளோட பஞ்ச் ஆனது ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் இது வந்துட்டு சின்னதாக ஒரு ட்ராபேக்னால இப்படி இப்படி ரோல் ஆகிறதுக்கான சாய்ஸஸ் இருக்குல்ல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட மேலே டாப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லாட் எடுத்துறோம். ஸோ அந்த ஸ்லாட் எப்படி எடுக்கிறோம்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லாட் எடுத்துட்டு இந்த ஸ்லாட்குள்ளே வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ராடு, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கொயராக எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ராடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்துக்கு இருக்கும். உங்களோட அந்த டாப் பிளேட் பஞ்ச் ஹோல்டர் பிளேட் வந்துட்டு எவ்வளோ இது இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் உன்னோட பஞ்ச் இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பஞ்ச் ஹோல்டரில் பஞ்சை வந்துட்டு முதல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கொயரோட இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய பஞ்ச் ஹோல்டர் இந்த பியர்சிங் பஞ்சுக்குரிய பஞ்ச் ஹோல்டருக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். சரி, ஓகே. அப்போ இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்த்து இந்த எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்துட்டு வரைய போகிறோம் அப்படின்னா ஸோ அப்போ எப்படி நம்ம வரைவோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு நம்முடைய பஞ்ச் ஹோல்டர் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செக்ஷனல் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர், தென் இதில் ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ப்ரெஸ் ஃபிட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட்டு, தென் வந்துட்டு இந்த இடத்துல காம்பனண்ட் வந்துட்டு தயவு செஞ்சு ரொட்டேட் ஆகிடக்கூடாது. சரி, ஓகே. அந்த ரொட்டேஷனல் வந்துட்டு இந்த மாதிரி
வைக்கிற இடத்துல ரொட்டேஷனல் வருமா அப்படின்னா ரொட்டேஷனல் இந்த இடத்துல வராது. ஏன்னா என்னோட பஞ்ச் ஹோல்டரும் ரெக்டாங்குலர் ஸ்கொயரா இருக்கு, என்னோட பஞ்சும் ஸ்கொயரா இருக்கு. ஸோ இட் கான்ட் ஏபிள் டு ரொட்டேட். பட் ஆனால் இந்த இடத்துல எட்ஜில் வந்து நம்ம ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா அது ஒரு சின்ன ரிலீவ் பாயிண்ட். ஸோ அப்போ அந்த ரிலீவ் பாயிண்ட் போக அந்த ரிலீவ் பாயிண்டோட ஃபுல் கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட பஞ்ச் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட் சர்ஃபேசஸ்ல மட்டும்தான் டைட்டா இருக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா கூட ஃபோர்ஸ்னால இது வந்து லைட்டா பல்ஜ் ஆகும். ஸோ உன்னோட காம்பனன்ட் வந்துட்டு நல்ல டைட்டா வந்துட்டு இங்க ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். சரி, அப்புறம் வேற எப்படி இருக்கலாம், பெர்ஃபெக்டா ஸ்கொயராகவே இருக்கலாம். ஓகே, தென் வேற எப்படி இருக்கலாம், இல்லாம ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, அப்போ வெறும் சப்போர்ட் மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு இன்னொரு மாடல் டிசைன். ஸோ என்னோட எலிவேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்க்ரூ போடுவேன், ஸ்க்ரூவோட ஹெட்டிங் இருக்கும். இந்த இடத்துல என்னோட பஞ்சை வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயா அந்த இடத்துல பண்ணிடும். ஸோ அப்போ இந்த ஸ்க்ரூ இங்கே டைட் ஆகும். டைட் ஆகும்போது இதுலயும் டைட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய இந்த ஹோல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஹோலா இருக்கும். ஸோ இப்போ பாட்டம்ல இருக்கக்கூடிய பஞ்சு ஸ்கொயர் பஞ்சு. ஸோ இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல ஒரு பேக்கப் பிளேட் வைக்க போறோம். அந்த பேக்கப் பிளேட்டோட ஹோல்லையும் இது வந்துட்டு மேட்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த பஞ்சு இப்போ ரொட்டேட் ஆகும். ஏன்னா இந்த பஞ்ச் ஹோல்டர் சர்ஃபேஸும் இந்த பஞ்சோட எட்ஜ் சர்ஃபேஸும் ரெண்டுமே இப்போ ஒரு லைன்ல இருக்கு. ஸோ அப்போ இது ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ரீவியஸ் இதுல இந்த ரெக்டாங்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள்குள்ள இதுவும் அப்படியே ஒரு ரெக்டாங்கிளா போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொட்டேட் ஆக முடியாது என்னோட பஞ்சு. பட் ஆனால் அதுல பிளேட் தனியா இருக்கு, என்னோட ஸ்கொயர் பஞ்சு தனியா இருக்குங்கும் போது நான் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணா இட் கேன் ரொட்டேட். இதனால இந்த பிளேட்ல இது வந்துட்டு ஏன்னா இந்த இடத்துல மட்டும் தான் டைட் பண்றோம். ஸோ அதனால ரொட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கனால. ஸோ இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். சரிப்பா, அப்ப இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படிப்பா இப்போ பஞ்ச் ஹோல்டர் வந்துட்டு டிசைன் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுதான் இங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம எப்படி டிசைன் பண்ண போறோம்னா இந்த மாதிரியான டிசைன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போறோம். அதாவது பஞ்சை வந்துட்டு பஞ்ச் ஹோல்டர்லேயே வந்துட்டு டைட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ப்ரெஸ் ஃபிட்ல, பிளஸ் இந்த கிளியரன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியா டிசைனை வந்துட்டு அந்த ப்ரொஃபைல்ல நம்ம ஏற்படுத்துறோம். ஸோ ஒரு பெட்டர் டிசைனா இருக்கிறதுக்காக. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துட்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொஃபைலோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த சர்க்கிள் ரேடியஸ் தெரியணும். இந்த லென்த் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி 17. ஸோ ஸ்கொயர் 17 P6. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டாப் ப்ரொஃபைல் வந்துடும். இது இல்லாமல் எனக்கு டாப் ப்ரொஃபைலில் எலிவேஷனில் என்னென்னப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அதே 4 கோல்ஸ் இருக்கும். தென் இந்த கார்னர் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் லோடர் ரிஸ்பர் சொன்னோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 4 ஹோல்ஸ் ஸ்ப்ரிங் லோடர் ரிஸ்பருக்கு வரக்கூடிய 4 ஹோல்ஸ் வந்துடும். தென் வந்துட்டு இந்த பஞ்சுக்கு வந்துட்டு மேல இருந்து ஒரு ஹெட் போட்டு டைப் பண்றதுனால அதுக்கு ஒரு சின்ன ஹோல் ப்ரொவிஷன் இருக்கும். ஹோல் ப்ரொவிஷன் இங்கே வராது ஆக்சுவலா, சாரி, ஹோல் ப்ரொவிஷன் வந்துட்டு உங்களுக்கு பேக்கப் பிளேட்ல தான் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, அப்போ இதை வச்சுட்டு நம்ம பஞ்ச் ஹோல்டருடைய டிசைன் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். பஞ்ச் ஹோல்டரோட லென்த் அண்ட் வித் எல்லாமே வந்துட்டு ஈக்குவல் டு த டை பிளாக்கோட லென்த் அண்ட் வித். திக்னஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 mm. இதுவும் நம்ம ஏற்கனவே வந்துட்டு பேங்கிங் டூல்ல பண்ணும்போது என்ன மாதிரி வந்துட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அதனால அதை 16 mm வந்துட்டு ஸ்டாண்டர்ட் சைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் இதில் கார்னரில் வந்துட்டு நம்ம ரிலீஃப் வந்துட்டு ரெடி பண்ணிடுறோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக உங்களோட பஞ்ச் வந்துட்டு அதில் காம்பனன்ட் வந்துட்டு பஞ்ச் வந்துட்டு ஈஸியாக பஞ்ச் ஹோல்டரில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமா செலெக்ஷன் ஆஃப் டை செட். ஸோ இது வந்துட்டு காம்பனன்ட்ல பெர்ஃபெக்டா எக்ஸாக்டா அதோட சென்டர்ல ஸ்கொயர் வந்துட்டு 17 mm நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு. கட் பண்ணி அதை ஸ்கிராப் பண்ணிடுவோம். ஸோ பியர்சிங் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு டயகனல் பில்லர் டை செட் போனோம்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தென் நமக்கு ஸ்பேஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட இது. இந்த டயகனல் பில்லர் டை செட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த 2 கார்னர்ல வரும், அல்லது இந்த மாதிரி இந்த 2 கார்னர்ல வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் டை வைக்கக்கூடிய இந்த டை ஸ்பேஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் டவல்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ். ஸோ ஏற்கனவே சொன்னதான். ஸோ டயா 8 போட்டுக்கலாம், ஆர் டயா 10 யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு M8 ஸ்க்ரூ ஒரு 4 போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் இது. ஸோ எவ்வளோ லென்த் வைக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பிளேட்டையும் 1 by 1 அசம்பிள் பண்ணோம்னா
நமக்கு டாப்ல வரக்கூடிய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு தெரியும், பாட்டம்ல அதே மாதிரி பாட்டம் அசம்பிளிக்கு வரக்கூடிய டோட்டல் லென்த் எவ்வளோன்னு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு இங்கே எத்தனை ஸ்க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரேண்டமாக ஜென்ரலாக ப்ரொசீஜர் எப்படி பார்த்தோம்னா, மேலே வந்துட்டு 4 ஸ்க்ரூஸ், பாட்டம்ல ஒரு 4 ஸ்க்ரூஸ், டாப்ல ஒரு 2 டவல், பாட்டம்ல ஒரு 2 டவல். இது இல்லாம ஸ்டிப்பர் பிளேட்டுக்கு மேல ஒரு 4 ஸ்க்ரூஸ். இந்த ஸ்க்ரூஸோட லென்த் வந்துட்டு கண்டிப்பா அதிகம். இட் இஸ் மோர் ஹையர் தேன் த டாப் அசம்பிளி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ஸ்டாப் அண்ட் பைலட்ஸ். இங்க ஸ்டாப் அண்ட் பைலட்ஸ் வந்து நம்ம எதுவும் வைக்க போறது இல்லை. ஜஸ்ட் நம்மளோட டை பிளாக்ல மேல மட்டும் ஒரு சின்ன ப்ரொவிஷன் நம்ம எடுத்து வைக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ அந்த சின்ன ஒரு ப்ரொவிஷன் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஈஸியா ஸ்லைட் பண்றதுக்காக இந்த பொசிஷன். ஜஸ்ட் கையில வச்சுட்டு அப்படி ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணோம், இந்த ஃப்ரண்ட் எட்ஜ்ல போயிட்டு அது லாக் ஆயிடும். மேல இருந்து வரக்கூடிய பஞ்ச்ல காமன் அந்த ஸ்கொயர் பீஸ் வந்துட்டு கட் ஆகி கீழே வந்துடும், ஸ்கிராப் ஆஃப் போயிடும். ஏன்னா இது பியர்சிங் ஆப்ரேஷன். ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு காம்பனன்ட். ஸோ தென் அந்த பியர்சிங் ஆனதுக்கப்புறம் அந்த காம்பனன்ட் நம்ம எடுத்து போய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இருந்தது. தென் வந்துட்டு அதுக்கு இப்போ இங்கே ஸ்டாப்பர் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம், the depth of 0.5 mm is provided at the center of the die block. The depth channel is used for the guide the component and stop its position. அதாவது அந்த பொசிஷன்ல ஸ்டாப் பண்றதுக்கும் அதை கைட் பண்றதுக்கும் இந்த ஸ்லாட் வந்துட்டு யூஸ் ஆகுது. எஜெக்டர் அண்ட் நாக் அவுட் இங்கே மேனுவலாக தான் கையில் வச்சுட்டு நம்ம ஹேண்டிலிங் பண்ணுறோம், லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் இங்கே வந்துட்டு எஜெக்டரோ இல்லை நாக் அவுட்ஸோ வந்துட்டு தேவையில்லை, இங்கே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கண்ணா. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பியர்சிங் டூலோட பேசிக் டிசைன் ஸ்டெப்ஸ், 14 ஸ்டெப்ஸ். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிசைன் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டை பிளாக் தான் நமக்கு வந்துட்டு பேசிக் டிசைன். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நம்ம டை பிளாக்கை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், சென்டரில் இருக்கக்கூடிய இந்த நல்ல இதுவாக இருக்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேண்ட் போர்ஷன். பாட்டம்ல இருக்கிறது தான் வந்துட்டு ஆங்குலர் கிளியரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பொசிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவல்ஸு. இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்க்ரூஸ் அண்டு 2 டவல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு M8x4 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ளீஸ் ட்ரை டு யூஸ் M10x2. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நமக்கு ஸ்பேஸும் வந்துட்டு நல்ல ஃப்ரீயாக இருக்கும். ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அதே டிஸ்டன்ஸ் 14 mm இங்கே அதே இதுதான். ஸோ இங்கே டை பிளாக்ல பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ட்ராயிங் கரெக்ட், த்ரெட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரெட்டடுக்கு வரக்கூடிய சிம்பிள் இந்த மாதிரி டபுள் லைன்ஸ் வரணும். தென் வந்துட்டு லேண்ட் போர்ஷன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஆங்குலர் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மென்ஷன் லீடர் லைன் போட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். தென் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைமென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கொத்தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் யூனிஃபார்மாக நீட்டாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா? தென் அப்புறம் இந்த 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ அந்த டை பிளாக் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே OHS அப்படின்னா ஆயில் ஹார்டன்டு நான் ஷ்ரிங்கேஜ். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவாய்ட் அன்வான்ட் ஷார்ப் கார்னர்ஸ். டை பிளாக்கு வந்துட்டு இந்த இதை கொடுத்துடக்கூடாது. ஸோ டை பிளாக்ல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்துட்டு சேம்பர் பண்ணிடக்கூடாது. ஸோ எட்ஜில் மட்டும் தான் வந்துட்டு நம்ம சேம்பர் பண்ணணும். ஸோ எட்ஜில் சேம்பர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிளேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் இந்த எட்ஜ்லாம் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பிளேட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்க்க நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட்டட் ஹோல்ஸ். இந்த டிசைன் ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்லையும் சொல்லிடுவோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோரர்லெஸ் ரொம்ப கிளியராகவே வந்துட்டு புரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டை பிளாக். ஸோ டை பிளாக்கோட லெவலுக்கு தகுந்த மாதிரி 0.5 mm தான் திக்னஸ். ஸோ 0.5 mm எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்டிப். ஏன்னா நம்மளோட ஷீட்டோட திக்னஸ் வந்துட்டு 1 mm. ஸோ அதோட கொஞ்சம் வெளியில் நீட்டிட்டு இருக்கணும். அப்போ நீட்டிட்டு இருந்தால் தான் நம்மளோட ஸ்டிப்பர் பிளேட் வந்து அதை அழுத்தி பிடிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய காரணத்துக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டை பிளாக்கோட பேசிக் டிசைன். தென் பஞ்ச் ஹோல்டரோட டிசைன் ஏற்கனவே நம்ம சொன்னது அந்த கார்னரில் வந்துட்டு அந்த ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த ப்ரொஃபைல் ஆக்சுவலாக எங்கப்பா, ஸோ இந்த இடத்துல இதான் அந்த ப்ரொஃபைல்ஸு.
ஓகேங்களா. ஸோ தென் அந்த ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான 4 ஹோல்ஸ் போட்டாச்சு, 2 டவல் போட்டாச்சு. தென் வந்துட்டு த்ரெட்டட் ஹோல் வந்துட்டு நம்ம இது கனெக்ட் பண்ணுறதுக்காக மேலே இருந்து நம்மளோட இது ஸ்டிப்பர் பிளேட் வந்துட்டு கனெக்ட் ஆகிறதுக்காக வரக்கூடிய த்ரெட்டட் ஹோல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோ சிம்பிளானது தான் இந்த இதில் வரக்கூடிய பஞ்ச் ஹோல்டர். ஸோ பஞ்ச் ஹோல்டரில் வரக்கூடிய நோட்டில் வந்துட்டு கண்டிப்பாக நோட்ஸ் வந்துட்டு எழுதணும். நீங்கள் இது என்ன மெட்டீரியல்னு முதல்ல எழுதணும். தென் வந்துட்டு ஷார்ப் கார்னர்ஸ் டு அவாய்ட் ஷார்ப் கார்னர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும். தென் அதுக்கப்புறம் வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா எவ்வளோ ஹார்னஸ் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஹார்னஸ், மெட்டீரியலோட ஹார்னஸ் அப்படிங்கிறதுலாம் எழுதிக்கலாம். தென் அவ்வளோதான். இது இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருந்ததுனால உங்களுக்கு வந்துட்டு பஞ்ச் ஹோல்டர் கிளியர். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன பிளேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர். அஸ் யூஸ்வல் சொன்னாங்க, ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பரில் அது வரக்கூடிய த்ரெட்டட் பார்ட்ஸ் வந்துடும். தென் உன்னோட காம்பனண்ட் வந்துட்டு எந்த இடத்துல பஞ்ச் வந்துட்டு உள்ளே இறங்குதோ அதுக்கான ஒரு கிளியரன்ஸ் வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப்பர் யூஸ் பண்ண கிடையாது. ஸ்டாப்பருக்கு பதிலாக ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய இந்த ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பருக்கு வந்துட்டு என்ன தேவையில்லை, அந்த பிஎஸ் நான் ப்ரீவியஸாக நான் சொன்னதில் இன்னொரு எக்ஸாம்பிளில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 2 விதமாகவும் வரைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 ஹோல் வர்ற மாதிரி இருக்கும்ப்பா. இந்த 2 ஹோலுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம ஸ்டிப்பர் பிளேட்லேயும் வந்துட்டு ஹோல் போட்டுறணும்னு சொன்னேன். ஸோ இதுதான் அந்த 3 ஹோல்ஸ். ஸோ இப்போ அந்த ஸ்லாட் எடுக்காமல் இது மாதிரி 3 பின் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா டை பிளாக்ல வந்துட்டு அந்த ஸ்லாட் இல்லாமல் 3 பின் வச்சு என்னோட பியர்சிங் பார்ட்டை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் வந்துட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்பரோட டயமீட்டரோட அதிகமான டயமீட்டர். ஸோ அப்போ இதோட டயமீட்டர் என்னவா இருக்கலாம், என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், ஸ்டாப்பரோட டயமீட்டரோட ப்ளஸ் 1 mm. ஸோ இருந்தது அப்படின்னா ஸ்டாப்பர் வந்துட்டு இதுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போயிடும் மேலேருந்து கீழே அழுத்தும் பொழுது. ஸோ தென் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த ஸ்டிப்பர் பிளேட் எங்கே உட்காரோம், உங்களோட டை பிளாக்குக்கு மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த காம்பனண்ட்ல வந்து உட்காரும். அழகாக இப்படி வந்து உட்காரும். இது வந்துட்டு உங்களுக்கு பாட்டமில் இருக்கக்கூடிய டை பிளாக். டை பிளாக்ல இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல உன்னோட இது வந்து வந்துடும். உன்னோட பஞ்ச் வந்துட்டு இதில் இருந்து மேலே இருந்து ஃப்ரீயாக வரும், வந்து கட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இது இவ்வளோதான் இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக்கு. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக் ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர். தென் பேக்கப் பிளேட் ஆர் அதுக்கு பேர் வந்து இன்னொரு பிளேட் வந்து த்ரஸ்ட் பிளேட்டு. ஸோ பேக்கப் பிளேட் ஓகேங்களா, அல்லது வந்துட்டு பஞ்ச் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ப்ரொவிஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக எதுக்காக இந்த ஹோல் ப்ரொவிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க இங்கே சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்முடைய ஸ்கொயர் பஞ்சை வந்துட்டு நம்ம த்ரெட்டடாக போட்டு கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹோல் வந்துட்டு உள்ளே போகும். ஸோ அந்த ஹோல் உள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு டயமீட்டர் இருக்கக்கூடிய ஹோல். ஸோ அது வழியாக ஃப்ரீயாக போகும். ஃப்ரீயாக போனதுக்கப்புறமா ஸோ அதை வந்துட்டு இங்கே நம்ம செக்ஷன் லைனில் வந்துட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா நம்மளோட செக்ஷன் லைன் வந்துட்டு இந்த வழியா பாஸ் ஆகலை. எங்க பாஸ் ஆயிருக்கு, இங்கே தான் பாஸ் ஆயிருக்கு செக்ஷன் லைன். ஓகே. ஸோ அப்போ இந்த சர்க்கிள்ஸும் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால தான் அதை மட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கிளியராக பார்த்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட அசம்பிளி வியூ. ஸோ பேசிக்காக நீங்கள் அசம்பிளி ட்ராயிங்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸில் வரையும்போது கண்டிப்பாக ஸ்ப்ரிங்கோட ஹைட் வந்துட்டு எவ்வளோ கட் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வேணும். ஸ்ப்ரிங்கோட ஹைட் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா உங்களோட பஞ்ச் வந்துட்டு காம்பனண்ட்டாக கட் பண்ணும்போது அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1 mm கட் ஆகிருக்கணும். இந்த சீட்டோட திக்னஸே 1 mm. ஸோ 1 mmல 0.3 டைம்ஸ். ஸோ இப்போ 1 mm அப்படின்னா பஞ்ச் வந்துட்டு 0.3 mm உன்னோட ஸ்ட்ரிப்ல டச் பண்ணி கீழே இன்பிஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஸ்ப்ரிங்கோட எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங்கோடைய டிஸ்டன்ஸ்ல வரும். அது ஆக்சுவலாக எப்படி வரும் அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பன்ல ஃப்ரீயா இருக்கும்போது
பஞ்ச் ஹோல்டருடைய பாட்டம் சர்ஃபேஸுக்கும் ஸ்டிப்பர் பிளேட்டினுடைய டாப் சர்ஃபேஸுக்கும் இடையில் உள்ள கேப் தான் என்னது ஸ்ப்ரிங்கோட லென்த். ஸோ அது எவ்வளோன்னு கண்டிப்பாக இங்கே எழுதணும். தென் அதுக்கப்புறமா ஸ்ட்ரோக்கோட லென்த் எவ்வளோ தூரம் நான் வந்துட்டு என்னோட பஞ்ச் வந்துட்டு கீழே இறங்கி மேலே ஏறணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரோக் லென்த். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில், ஸோ இந்த லொக்கேஷன் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்னா, என்னோட பஞ்ச் இந்த மாதிரி வருது மேலே இருந்து. ஓகே, இது வந்துட்டு என்னோட ஸ்லிப்பர் பிளேட்டு. இந்த ஸ்லிப்பர் பிளேட்ல வந்துட்டு என்னோட பஞ்ச் எப்பவுமே வந்துட்டு ஒரு 1 mm வந்துட்டு உள்ள தள்ளி தான் இருக்கணும். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும்? ஆல்ரெடி 1 mm ட்ராவல் பண்ணணும். ப்ளஸ் இங்கே ஒரு 3 mmக்கு வந்துட்டு லேண்ட் இருக்கு. ஸோ 3 mm கண்டிப்பாக பண்ணணும். தென் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ போகலாம்? இன்னொரு 1 mm ஆர் 2 mm போகலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ப்ரொசீஜர். ஓகே, இல்லை சார் ரொம்ப சேஃபர் சைடாக நான் வச்சு ப்ளே பண்ணணும் சார் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்லிப்பர் பிளேட்டோட திக்னஸ் 10 mm தெரியும். ஸோ உங்களோட பஞ்சை இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அழுத்தி பிடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் ஃபர்தரா ப்ளஸ் இறங்க தான் வந்துட்டு உன்னோட காம்பனண்ட் கட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்ட்ரோக் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், ப்ளஸ் 10 mm அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மினிமமாக ஸ்ட்ரோக் லென்த் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு ஸ்டிப்பரில் 1 mm நீட்டிட்டு இருக்கும், ப்ளஸ் 1 mm ட்ராவல் பண்ணணும், ப்ளஸ் சீட்டில் ஒரு 1 mm ட்ராவல் பண்ணணும் கட் பண்ணுறதுக்காக, தென் ப்ளஸ் லேண்டில் ஒரு 3 mm ட்ராவல் பண்ணணும், தென் ப்ளஸ் ஒரு கிளியரன்ஸுக்காக ஒரு 1 mm. ஸோ 1 + 3 4 + 5 + 6. ஸோ எக்ஸாக்டாக 6 mm வந்துட்டு என்னோட பஞ்சு ட்ராவல் பண்ணுச்சுன்னா என் காம்பனண்ட் வந்துட்டு கட் ஆகிடும். அல்லது இந்த 1 mm நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக 5 mm. ஸோ மினிமம் எனக்கு 5 mm தேவை. அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ போகலாம்? எவ்வளோ வேணாலும் போகலாம். ஸோ இங்கே நம்ம இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சட் ஹைட். இந்த சட் ஹைட்னா என்னப்பா அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்துட்டு காம்பனண்ட்டை கட் பண்ணியிருக்கக்கூடிய டைமிங்கில், காம்பனண்ட்டை கட் பண்ண உடனே, அதாவது இந்த லேண்டோட போர்ஷனுடைய, இந்த லேண்டு போர்ஷனுடைய இதுதான் லேண்டு ஆங்குலர் கிளியரன்ஸ், அது இதுதான் என்னோட லேண்டு போர்ஷன், அண்ட் இதுதான் என்னோட லேண்டு. ஓகேவா? ஸோ இப்போ என் பஞ்சு இங்கேருந்து வந்து இப்படி உட்காந்துருக்கு. இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய கண்டிஷன்ல டாப் பிளேட்டுடைய டாப் சர்ஃபேஸ், தென் பாட்டம் பிளேட்டுடைய பாட்டம் சர்ஃபேஸ், பாட்டம் பிளேட்டுடைய பாட்டம் சர்ஃபேஸ் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? என்னது? சட் ஹைட் ஆஃப் த டூல். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பியர்சிங் டூலுடைய டிசைன் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா இண்டிவிஜுவலாக கேளுங்க, இல்லை அப்படின்னாக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம டைட்டில் பிளாக் இருக்கு. ஸோ டைட்டில் பிளாக்ல வந்துட்டு என்னென்ன போடணும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துறோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கணும், யார் டிசைன் பண்ணது, யார் வரைஞ்சது, மீன்ஸ் டூலோட நம்பர்ஸ் என்ன, இந்த டிராயிங்கோட நம்பர் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். தென் வந்துட்டு உன்னோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கணும். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஸோ அதை டெஸ்கிரிப்ஷன்ஸ்ல எழுதிருங்க. ஸோ என்னென்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எழுதிருங்க. டாப்ல இருந்து மேல இருந்து கொடுத்துட்டு வரணும். அஸ் யூஸ்வல் நம்ம அதே ப்ரொசீஜர் தான். டாப் பிளேட், தென் பேக்கப் பிளேட், தென் பஞ்ச் ஹோல்டர், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரிங் லோடட் ஸ்லிப்பர் பிளேட், டை பிளாக், பாட்டம் பிளேட், அதுக்கப்புறமா பில்லர் அண்ட் புஷ், ஸ்க்ரூஸ், டவல்ஸ். ஓகேங்களா? தென் சாங்க். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி எழுதிட்டு அது என்ன மெட்டீரியல், எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத எழுதிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் கண்ணா ரொம்ப வந்துட்டு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் உங்களுக்கு 5 மார்க்ஸ் தர்றாங்க. டைட்டில் பிளாக்ஸுக்கு 5 மார்க்ஸ் தர்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோடக்ஷன் நோட்ஸ் எழுதுறதுக்கு வந்துட்டு 3 மார்க்ஸ் தர்றாங்க. உன்னோட இந்த அசம்பிளி டிராயிங் இது பிளஸ் இதோட டாப் வியூ, அதாவது செக்ஷனல் எலிவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை செக்ஷனல் எலிவேஷன் வச்சுக்கிட்டு அப்படின்னா, இதை செக்ஷனல் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா
அது டாப் வியூ. இல்லை சார் இதை நான் டாப் வியூன்னு வச்சுக்கிறேன் சார் அப்படின்னா ராங்காக வரும். ஸோ இது எலிவேஷனாகவே வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ டாப் வியூ தான் நம்ம வரையணும். இது தேவையில்லை. ஸோ டாப் வியூ. ஸோ அந்த டாப் வியூ எப்படி வரும்? அப்போது மேலே இருந்துட்டு டாப் பிளேட்ல இருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ பர்ஃபெக்டாக ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டு, இந்த 4 ஹோல் இருக்கும், இந்த 2 ஹோல்ஸ் இருக்கும் டவலுக்கு, அப்புறம் ஒரு 4 ஹோல் இருக்கும் சூப்பர் பிளேட்டுக்காக. அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு த்ரெட்டுக்காக ஒரு பெரிய ஹோல், ஹெட்டட் ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்னப்பா இருக்கும்? இங்கே பில்லருக்கு ஒரு ஹோல் இருக்கும், இங்கே ஒரு ஹோல் இருக்கும், சாரி புஷ்ஷுக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்கும். உள்ளே இன்னொரு ஹோலில் ஜஸ்ட் போட்டுக்காங்க, டாட்டரில் வச்சுக்காங்க. அதுதான் பில்லர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக, அல்லது புஷ்ஷோட எட்ஜுன்னு காட்டிக்கலாம். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு அதோட செக்ஷன் ஆஃப் டாப். ஓகேங்களா? ஸோ அப்போ இது டாப் வியூ. அது வந்துட்டு உங்களுக்கு செக்ஷனல் எலிவேஷன். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டு இதுதான் வந்துட்டு உங்கள்கிட்ட அசம்பிளி டிராயிங் ஆஃப் பியர்சிங் டூல். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்போ இதை வந்துட்டு இதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் சார் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஒரு 13 மார்க்ஸ், 10, 5, 10 ஒரு 13 மார்க்ஸ் எடுத்து டோட்டலாக எக்ஸாம்ஸ் வந்துட்டு 75 மார்க்ஸ். அப்போ இந்த தடவை மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். அடுத்த ஸ்கீமில் 100 கன்வெர்ட் பண்ணி 100ல் 75 பண்ணணும். ஸோ 75ல் 13, இது வந்துட்டு ஒரு 15 வச்சுக்கோ. ஸோ ரிமைனிங் 60 மார்க்ஸ். ஸோ மேலே இருக்கிறது ஒரு 30 மார்க்ஸ், கீழே இருக்கிறது ஒரு 30 மார்க்ஸ். அப்படி கிடையாது. உன்னோட டிசைன் ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா? தென் இந்த டிராயிங்குக்கு 20 + 20. ஓகேங்களா? ஸோ 40, இங்கே ஒரு 20, 60, தென் வந்துட்டு ஒரு 13 மார்க்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் உங்களோட பேசிக் பியர்சிங் டூலுடைய டிசைன் ப்ரொசீஜர் வித் ஆல் த டிசைன்ஸ். ஓகேங்களா? நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வாட் எவர் நம்ம டிசைன் ப்ரொசீஜர் நான் சொன்னபடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்பர் 1 டிசைனில் மேனுவல் டிசைன், நம்பர் 2 யூசிங் டேட்டா புக். யூசிங் டேட்டா புக்கு முதல்ல வந்துட்டு எனக்கு முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும். வாட் ஆல் தேர், வாட் இஸ் தேர் இந்த டூல். ஸோ அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ மேனுவல் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த மேனுவல் டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமா என்னோட டை ஸ்பேஸ் இப்போ எவ்வளோ அப்படின்னா, இப்போ என்னோட டை ஸ்பேஸ் எவ்வளோ இந்த பிஎஸ்சிங் டூலுக்கு. ஸோ அப்போ நான் டை பிளாக் போகணும். ஓகே, ஸோ என்னோட டை பிளாக் போனீங்கன்னா ப்ளஸ் பிளேட், ஸ்ப்ரிங் லோடர் ஸ்டிப்பர், அண்ட் சொல்ல என்ன டை பிளாக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணோமா. ஸோ இங்கே போயிட்டு என்னுடைய என்னதை பார்க்க போகிறோம்? என்னோட டை பிளாக்கோட ஓவரால் சைஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த டை பிளாக்கோட சைஸ் தான் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கொயர் 75. ஸோ அப்போ அந்த ஸ்கொயர் 75 இருக்கிற மாதிரியா எனக்கு என்ன தேவை? ஸ்கொயர் 75 இருக்கிற மாதிரி இது வந்துட்டு பிளேட் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கொயர் 75 தான் அப்போ என்னது என்னோட டை ஸ்பேஸ். ஸோ அப்போ 75 ஸ்கொயர் இருக்கிற மாதிரி ஒரு டை ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டை செட்ஸ் நான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் மேனுஃபேக்சரிங் பண்ணவா டை செட்டை, இல்லை பர்ச்சேஸ் பண்ணவா? மேனுஃபேக்சரிங் போகவா இல்லை பர்ச்சேஸ் பண்ணவா? ஸோ அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்ம மேனுஃபேக்சரிங் போகிறதுங்கிறது மேனுவல் ப்ரொசீஜர், இல்லை நான் வந்துட்டு டிசைன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா, ஸோ நமக்கு டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டயகனல் பில்லர் டை செட்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் சொல்லியிருப்பாங்க. லென்த், வித், திக்னஸ். ஸோ லென்த் வந்துட்டு 100/75/ஒரு 20 mm அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது மாதிரி இருக்கும். 1 ஆகுது, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாசிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. 75/75 × 20, தென் ஒரு 100/100, அதுக்கப்புறமா 100/150. இதெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா, அந்த டை செட்டில் பர்டிகுலர் டை செட்டில் அந்த 2 பில்லர் போல்டும் போக மீதம் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு தேவை
75/75. இந்த ஸ்பேஸ் இந்த டேட்டாவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ் அவைலபிள் ரெண்டாவது டேட்டா. ஸோ அப்போ இந்த ரெண்டாவது டேட்டா, அப்போ இந்த ரெண்டாவது டேட்டா எந்த கம்பெனி இது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துரு. ப்ரைஸ் கேளு, ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்ததுன்னா ஆர்டர் கொடுத்துரு. ஓகே, இதுதான் பேசிக்காக டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் த பியர்சிங் டூல். ஓகேங்களா கண்ணா? தேங்க்யூம்மா.